ஆண்டவனுடைய அரும் பெரும் கருணையினாலும் என் குருநாதர் மணியனையாவையும் வணங்கி குரு பயிற்சி பலன்கள் கண்டியிலிருந்து மீனம் வரைக்கும் உண்டான பலன்களை ஈரோடு கோபையாவாகிய நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். இந்த பாடங்களை நல்லா பயன்படுத்தி வெற்றி மேல வெற்றி பெறுங்க. எல்லா பலன்களும் உங்களுக்கு மிகச் சரியா வருவதற்கு இந்த இறைவன் அருள் புரியட்டும். நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நல்ல ஜோதிடம் ஒரு மகா அற்புதம், மகா எளிமை. நாம் எல்லாம் பொதுவா லக்னத்துக்கு பலன் சொல்லி பழக்கப்பட்டுடும். சந்திரனுக்குன்னு ஒரு பலன் இருக்குதா அப்படின்னா நம்ம இது வரைக்கும் ஆய்வு பண்ணியிருக்க மாட்டோம். சந்திரனுக்கு 4-8, சந்திரனுக்கு 5-4 அப்படின்லாம் பலன் சொல்லி பழக்கப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா சந்திரனை வச்சு மட்டுமே பலன் சொல்றாங்க. அதுல சில தப்பிதங்களும் இருக்கு. ஆனா கோச்சாரத்துல சந்திரனை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா, சந்திரனுக்கு 2 கோச்சார கிரகங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்றேன். அதை வச்சுக்கிட்டு மேட்ச் பண்ணீங்கன்னா அது சரியான முறையில உங்களுக்கு பலன்களை தரும். அது மேலோட்டமா இப்ப மேச ராசிக்கு 2 குரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறது அது மேலோட்டமான பலன். அப்ப முதல்ல மேச ராசிக்கு 2 குரு, 2ல குரு வராரு. முதல்ல கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. கார்த்திகை நட்சத்திரத்தில் அப்போ ஆட்டோமேட்டிக்கா 2ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும், 5ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும், 6ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும், 8ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும், 10ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகும். நல்லா பார்த்துக்குங்க. 2, 5, 8, 10 இவைகள்ல மேச ராசிக்கு வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல குரு இருக்கிற வரைக்குமே ஒரு நட்சத்திரங்கள்ல ஒரு கோச்சார கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட திரிகோண நட்சத்திரங்கள் பூரா ஒர்க் அவுட் ஆயிட்டு அதுல என்ன கிரகம் இருந்தாலும் அது இணைவா கருதப்படும். இப்ப கார்த்திகை நட்சத்திரத்துல போய் குரு இருக்கிறாரு. இப்போ அப்ப கார்த்திகையில இருக்கக்கூடிய கிரகங்களும், அதாவது ரிஷபத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அது சரியா இருக்கும். அதை விடவே இன்னும் இன்டெப்தா நீங்க பார்க்கணும்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதுல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது குருவினுடைய இணைவுல இருந்தே பலன் செய்யும், குருவின் கண்ட்ரோல்ல வரும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ரோகிணிக்கு போகும்போது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த ட்ரையாங்கிள்ஸ் வேலை செய்யும். அப்புறம் மிருக சீசத்துக்கு போகும்போது மிருக சீசம், சித்திரை, அவிட்டம் இதுல இருக்கிற கிரகங்கள்ல வேலை செய்யும். அதெல்லாமே குருவினுடைய தன்மைகளை உள்வாங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த நட்சத்திரங்கள்ல கூட பின்னி பிணைஞ்சு 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 குரு அப்படியே அந்த பலன்களை அப்படியே கொடுப்பார். நீங்க நினைக்கலாம், என்னடா இது இந்த இடத்துல இருந்ததுன்னா செவ்வாய் சம்பந்தமே வரலையே அப்படின்னு நினைக்கலாம். மிருகசீச நட்சத்திர செவ்வாய் சம்பந்தப்படும். இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த இடத்துல ட்ரையாங்கிள்ஸ்ல கிரகம் வந்துடும், அப்படியே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு. அப்ப இந்த நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கோச்சார கிரகம் வந்தால் அந்த நட்சத்திரத்தின் திரிகோணங்கள், ஜென்ம, அணுஜென்ம, திரிஜென்ம நட்சத்திரங்கள், அதாவது ஜென்மம்னா இப்ப கார்த்திகைக்கு வராருன்னா அணுஜென்மம் அப்படின்னா அதனுடைய அடுத்தது, அதாவது உத்திர நட்சத்திரம், அப்புறம் உத்திராட நட்சத்திரம் இதுல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் குரு இயக்குவார். நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப பாருங்க, கேதுவின் ஓட்டம் அஸ்தத்துல இருக்குது. கேதுவோட ஓட்டம், கேது அஸ்தத்துல இருக்காரு. அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த இடத்துல என்ன கிரகம் இருந்தாலும் அதெல்லாம் பாதிப்பு செய்யும். அஸ்தத்துல கேது இருக்கிறார், கோச்சார கேது. அஸ்தத்துல கேது இருக்கிறார். அஸ்தத்துல சந்திரன் இருக்கிற மனக்கவலை அதிகமா இருக்கும். ரோகிணியில சந்திரன் இருந்தாலும் சரி, ரோகிணியில ஏதோ ஒரு கிரகம் செவ்வாய் இருக்குது, சகோதரனுக்கு பாதிப்பு. திருவோணத்துல
ஏதோ சனி இருக்குது, தொழில் பாதிப்பு. இந்த மாதிரி அஸ்தம், திருவோணம் பிளஸ் ரோகிணி இதெல்லாம் இப்ப கேதுவின் ஆளுகைக்கு உட்பட்டு இருக்குது. கேதுவோட பவர்ல இருக்குது. இப்போ கேது விடமாட்டார். நீங்க அஸ்தம், திருவோணம், ரோகிணி அப்படி கொஞ்சம் அப்படியே உங்களை பிடிச்சி வச்சிருப்பார். சீக்கிரம் நீங்க ஒரு காரியத்தை நடத்திட முடியாது. தேவையில்லாத மன வியாகுலம் வந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத திடீர் வழக்கு, பிரச்சனை, திடீர் சொந்தங்கள்ல பிரிவு, இப்படி எல்லாம் கேதுவுக்கு உண்டான விஷயங்கள் செய்வார். அதுவே குருவா இருக்கும்போது, இப்ப கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை நடத்தி வைக்கக்கூடியவரா வருவார். கார்த்திகை, உத்திரம், உத்திராடக்காரங்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை கொஞ்சம் நடத்தி வச்சு கொடுப்பாரு. கொஞ்சம் கொஞ்சம் வருமானங்களை, கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்த்து நல்லபடியா மென்மேலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல செயல்படுத்துவாருன்னு அர்த்தம். இதெல்லாம் ஜோதிடத்துல இன்னும் கொஞ்சம் இன்டெப்த். சும்மா பொதுவா ராசி பலன் அப்படி சொல்லாம, ராசியை எப்படி எடுத்துக்கிட்டு போறது, பாவகங்களை எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப பாருங்க, கன்னி ராசி, சிம்ம வரைக்கும் சொல்லிட்டோம். கன்னி ராசி, கன்னிக்கு 9ல் குரு இருக்கிறார். 9ல் குரு இருக்கிறார். 9ல் குரு இருந்தா ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்றாங்க. போன தடவை குரு பயிற்சி பலன்கள்ல சிம்ம ராசிக்கார் ஒருத்தர், சார் ஓடி போனவனுக்கு 9ல் குருங்கிறீங்களே, அப்ப என்ன சார், எங்க சார் ஓடுறதுன்னா என்னன்னா, 9ஆம் இடம் என்ன நண்பர்களே, தீர்த்த ஸ்தல யாத்திரை. தீர்த்தம், ஸ்தலம், யாத்திரை செய்வது, இத ஓடுறது. தீர்த்தஸ்தல யாத்திரை 9ல குரு வரப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு போன டைம் 9ல குரு வந்துச்சு மேசத்துல. அப்போ ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை போயிட்டு வந்தா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும்னு அர்த்தம். ஏதாவது ஒரு திருச்செந்தூரோ அல்லது ஏதேனும் ஒரு ஸ்தலத்துக்கு, வெளியூருக்கு தீர்த்த ஸ்தலம் உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தா அது ஒரு நன்மையை தரும் அப்படின்னு அர்த்தம். சார் இங்கெல்லாம் போக முடியாது சார். சரி, போகாதீங்க. காலையில கிரவுண்டுக்கு போய் ஒரு ரவுண்டு ஓடிட்டு வாங்க, பரிகாரம் தானே. பரிகாரமா இல்லையா? என்ன நண்பர்களே, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. நீ டெய்லி ஓடுறீங்க தானே. இது வரைக்கும் ஓடாதவங்க கன்னிராசிக்காரங்க கொஞ்ச தூரம் ஓடிட்டு வாங்க, கிரவுண்டுக்கு போங்க, பக்கத்துல இருக்க கிரவுண்டுக்கு போங்க, ஒரு ரவுண்டு ஓடுங்க. நான் தீர்த்தஸ்தல யாத்திரையெல்லாம் போக மாட்டேன், போக வேணாம், நம்மகிட்ட தான் இருக்கவே இருக்கு ரெடிமேட் பரிகாரம். போங்க, ஒரு ரவுண்ட் அடிங்க. உடலுக்கும் ஆரோக்கியம், குரு பகவானும் பலனை கொடுப்பாரு. எப்படி போன டைம் சொன்ன சிம்மத்துக்கு ஓடிட்டு இருந்தவர் இப்போ ஒரு ரவுண்ட் ஆகி 2 ரவுண்ட் ஆகி இப்போ டெய்லி 10 ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. உடம்பு நல்லா. சோ ஜோதிடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்ததுன்னா அது இப்படியும் டாக்டிக்ஸா ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஈரோட்ல இருக்கும் பாத்தீங்களா, நிறைய இங்க கொஞ்சம் தீக்கா உடையவங்க இருப்பாங்க. சார் கோயிலுக்குலாம் போக முடியாது சார் அப்படிம்பாங்க. சரி, கோயிலுக்கு போகலன்னா என்ன, இப்படி போங்க அப்படின்னு. கோயிலுக்கு போகலன்னா என்ன, இப்படி போங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு டாக்டிக்ஸான ஒரு வாய்ப்புகளை பாருங்க. பொதுவாகவே கன்னிராசிக்கு 8ல இருந்த குரு நன்மை போன வருஷம் ஒன்றும் பெருசா செய்யல. நிறைய தொந்தரவு, மன வாழ்க்கையில பிரச்சனை, மன வாழ்க்கை தொந்தரவு, பிரிவு, தொழில் ஆரம்பிச்சதுல நட்டம், விவசாயிக்கு நட்டம், நகை காணாம போறது, சில பேர்த்துக்கு சர்க்கரை வியாதி அதிகமாகிறது, சர்க்கரை வியாதி வர்றது, சில பேர் வழக்கு சந்திக்கிறது, தாய் தந்தைக்கு இடையே பிரச்சனை, சந்தேகம், இப்படி எல்லாம் +2 படிச்ச மாணவர்களுக்கு சரியான மதிப்பெண் கிடைக்காம போனது, இப்படி பல விஷயங்கள்ல பைனான்ஸ் கட்ட முடியாம, கடன் கட்ட முடியாம திண்டாடினது, சொன்ன சொல் ஜெயிக்காம போனது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது இந்த கன்னிராசிக்கு போனது.
குரு பயிற்சி இப்படித்தான் இருந்துச்சு. ஒரு நன்மை இல்லை, திருமணத்துக்கு அதிகமா செலவு பண்ணுது, மொத்தத்துக்கு ஒரு கடனை வாங்கினது, அதனால கொஞ்சம் சிரமமா இருந்தது, அல்லது குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, மொத்தத்துக்கு கன்னி ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை வந்தது, இதெல்லாம் கூட இருந்தது. கன்னி ராசிக்கு போன குரு பயிற்சி ரொம்ப கடினமான ஒண்ணா இருந்தது. தெரிஞ்சா யார் யார் கன்னிராசி? கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்ததா போன வருஷம்? இல்ல நான் சொன்ன மாதிரி இருந்துச்சா? ஐயா ரமேஷ் சென்னையில இருந்து. பதவி உயர்வுல பிரச்சனையா இருக்கிறது, பல விஷயங்கள்ல ஒரு ஏன நிம்மதி இல்லாத தன்மை இருந்தது. நிம்மதி இல்லை. 8ல குரு அவ்வளவு நிம்மதியான வாய்ப்புகளை கொடுக்கல. சொல்லுங்க ரமேஷ். நீங்க சொன்ன மாதிரிதான் ஐயா, கொஞ்சம் இழுபறியிலே இருந்தது, எதுவுமே சக்சஸ் ஆகலைங்கிற மாதிரி ஒரு மன வருத்தமாவே தான் போயிட்டு இருந்தது. நீங்க சொன்ன பலன் வந்து உண்மையிலே நான் அனுபவிச்ச விஷயம்தான். நன்றிங்க ஐயா. சரி, யாழி ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க யாழி. சரி, சொல்றவங்க சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் 8ல இருந்த குரு ஒரு நிம்மதியான வாய்ப்புகளை கொடுக்காம இருந்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லைங்க, 8ல இருந்தா 12ஆம் பாவத்தை பாக்குறாரா? பாக்குறாரா? 8ல மேசத்துல குரு வந்தாரு, அவர் உடனே எதை பார்ப்பாரு? 12 பார்ப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? கன்னிக்கு 4 பார்ப்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு? 4 பார்ப்பாரு, துலாத்தை 2 பார்ப்பாரு. அப்போ 2, 4, 12 இவைகள்ல இயங்கும். அப்போ ஒரு சொத்து வாங்குறதுக்காக கடனை வாங்குறது இருக்கலாம். அப்போ குழந்தைங்க கல்வி மேல ஏதாவது ஒரு நிம்மதி இல்லா தன்மை ஏற்படுறது இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்குன்னு தானே கதிரேசன்? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து இந்த மேசத்துல குரு வருங்காலத்துல கன்னியராசிக்காரருக்கு வேலை போயிடுச்சு, பையனோட படிப்பு பட்டமும் போயிடுச்சு. இப்படி ஒரு விஷயங்களே இருக்கலாம், இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இப்ப எப்படி சார் இருக்கும்? இப்ப நல்லா இருக்குமா? அடுத்து நல்லா இருக்குமா அப்படின்னா, இந்த கேது லக்னத்துல இருக்கிற வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு லக்னத்துல தான், அந்த ராசியில தான் இருக்காரு, கன்னி ராசியில தான் இருக்கு கேது இருக்கு. சோ கொஞ்சம் பிரச்சனையோட நன்மை செய்வார். ஏன்னா இப்ப என்ன ஆகுது? கன்னி ராசிக்கு பாக்கியத்தில் குரு, 9ல் குரு, அவரே வந்து ராசி பார்ப்பார். கன்னி ராசிக்கு 1, 3, 5, 9 இவைகள் இயங்க போகிறது. 1, 3, 5, 9 இவைகள் இயங்க போகிறது. இப்ப நன்மையான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். அப்படின்னா கிடைக்கும், அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்? 1, 3, 5, 9 பாவங்கள் இயங்கும். அப்போ குழந்தை இல்லாம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமான்னு கேட்கறவங்களுக்கு கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? 9ஆம் இடத்தை இயக்கணும். அப்போ தீர்த்தஸ்தல யாத்திரை போயிட்டு வரும், ஏதாவது ஒரு யாத்திரை, ஒரு பாக்கியமா, அல்லது தந்தையை வழிபடணும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப 9ல குரு, தந்தையை போய் காலில் உழுந்து உழுந்து கும்பிடணும். தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இல்லைன்னா குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் பெறணும். அதே மாதிரி பைனான்ஸ் தொழில் கொஞ்சம் மேம்படும். 3 பாக்குற கொடுத்து வாங்குதல், இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களை கன்னிராசி தீர்த்து நல்லபடியா வரக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு. ஒரு சொத்து சேரும் கன்னிராசி, ஒரு சொத்து சேர்க்கை உண்டு, நகை சேர்க்கை சேரும் கன்னிக்கு. ஆனா கேது இருக்கிறாரு அங்க,
இது எல்லாம் சேர்ந்தா கூட அதுல ஏதோ ஒரு பற்றற்ற நிலைமையில் இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்ப நீதான்ப்பா சொத்து வாங்கியிருக்கு, நீயாப்பா சொத்து வாங்கியிருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா கேது வந்து அந்த ராசியிலேயே, கன்னி ராசியிலேயே இருக்கிறார். கேது இருக்கிற இடத்துல எப்படி இருக்கும்? ஒரு விரக்தி, ஒரு வேதனை, ஒரு யோசனை, ஒரு ஞானம், ஒரு அப்படியே ஏதோ மாதிரி இருக்கிறது, எதை நினைச்சாலும் ஒரு பயமா இருக்கிறது, இதெல்லாம் கன்னி ராசிக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன வருமானம் வரக்கூடிய அமைப்பு இப்போ வரப்போகுது. நல்லா முன்ன இருந்த விட இன்னும் கொஞ்சம் வருமானம் வரக்கூடியது, வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடியது, இதெல்லாம் இப்போ வண்டி வாங்குவோம், புது கார் வாங்குறது, குழந்தைங்களுக்கு புதிய இடத்துல கல்வி. இப்ப பாருங்க, ஏதாவது கல்விக்காக புது ஸ்கூல் சேர்த்துறது குழந்தைங்களுக்கு, இதெல்லாம் நடைபெறும். அதிர்ஷ்டம் மேலோங்கும். குரு 5ஐ பார்க்கும் காலம் நண்பர்களே, குரு 5ஐ பார்க்கும் காலம், அதிர்ஷ்டம் மேலோங்கும். அதுக்காக லாட்டரி சீட்டு போய் வாங்கலாமான்னா வாங்கினீங்கன்னா தோத்து போயிருங்க. அதெல்லாம் இயற்கை ஜாதகத்துல லாட்டரி சீட்டு யோகம் யாருக்கு, புதையல் யோகம் யாருக்கு அப்படின்னு இயற்கையான ஜாதகத்துல அது வரணும். இப்ப 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நேரம். என்ன அதிர்ஷ்டம்? இப்ப ட்ரெயின்ல போறீங்க, ஒரு பர்த் புக் பண்றீங்க, நண்பர்களே நல்லா பாத்துக்கங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகி நல்ல கீழ் பர்த்தா லோயர் பர்த்தா கொடுத்து போயிட்டு வாங்க சார் அப்படின்னு அனுப்புறோம். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன் சொல்றேன்? கன்னியா ராசிக்காரங்களுக்கு இப்ப ட்ரெயின்ல புக் பண்ணா கிடைக்கல சார், ரிசர்வ் வந்து இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. ஆனா உனக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், போனா கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன் தெரியுமா? இப்ப கன்னியா ராசிக்கு 9ல குரு பயணம்ங்கிற இடத்துல, அது கார்த்திகை நட்சத்திர சாரத்துல 12ஆம் அதிபதி சாரத்துல, அது பர்த் 12ஆம் அதிபதி சாரம், சரிதானே? 12ஆம் அதிபதி சாரம் சரிதானே? எஸ் ஆர் நோ? அப்போ பர்த் பயணம் அரசாங்கம், ரயில்வே அரசாங்கம் நடத்துது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னு கேக்குறீங்க. இப்ப இல்ல, ஆனா யாரோ ஒருத்தர் வேலைக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ஒரு அதிர்ஷ்டம். 5 பாக்குறது. உங்க ஆசை நிறைவேறும் காலம். உங்களுக்கு ஆசை இருக்கு பாருங்க, உங்க ஆசைகள் நிறைவேறும். ஆசைனா நியாயமான ஆசை, மகரம் சார்ந்த ஆசை. எது எடுத்தாலும் ஆசைனா உடனே ஐயா எனக்கு வந்து ஒரு 1 கோடி வேணும், இப்ப உடனே கிடைக்குமான்னா அப்படி இல்லைங்க. உங்களுக்கு தகுதி இருந்தா கிடைக்கும். அது உங்க அடிப்படை ஜாதகத்துல வேணும். பட் பொதுவான ஆசைகள், ஒரு நியாயமான ஆசைகள் நிறைவேறும் காலம். கன்னிக்கு ஆசை நிறைவேறும். ஆசை நிறைவேறதுக்கு வழிபாடு மிக மிக முக்கியம். ஏன்னா வழிபாடு 9ல குரு இருக்கிறதுனால தந்தையின் ஆசீர்வாதமும் குருநாதரின் ஆசீர்வாதமும் இருந்தால் கட்டாயம் உங்கள் ஆசை நிறைவேறும். 5ஆம் பாவம் என்னும் அதிர்ஷ்டத்தை கன்னி அடைவார்கள், கன்னியா ராசிக்காரங்க அடைவார்கள். ஏனென்றால் 5ஐ பார்க்கிறார். குரு 9லிருந்து ராசியை பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப பட்டு சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். பட்டு தொழில் செஞ்சவங்களுக்கு, போன வருஷம் ஜவுளியில கொஞ்சம் நட்டம் அடைஞ்சவங்களுக்கு, துண்டு தொழில் செஞ்சவங்களுக்கு, வேட்டி துண்டு தறி இதெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய அமைப்புகள் வரும். ஏன்னா குரு கேதுல ராசியிலேயே இருக்கிறாரு, குரு அதை பார்க்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த கேதுங்கிற நூலை பெருக்கி விடுவார். அப்ப இன்னும் கொஞ்சம் நூல் உற்பத்தி ஆக போகுது, அதுக்கு தகுந்த விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. ஸோ கொஞ்சம் நூல் தொழிலாம் கொஞ்சம் நன்மை நடக்கும் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இப்ப ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தா நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 5 பாக்குது, 5 பாக்குது. அதே மாதிரி வங்கி புதுசா வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ற, 3ஆம் இடம் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, 3ஆம் இடம் புதிய டெபாசிட்ஸ், 3 வந்து புதுசா வங்கி கணக்கு ஓபன் பண்ணி டெபாசிட் பண்றதெல்லாம் பண்ணலாம். அது நல்லா இருக்கும். இப்ப பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னா அதிர்ஷ்டமா கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு.
சார் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, 3ஆம் இட பெட்டிஷன் இப்ப தீர்க்கும் காலம், பெட்டிஷன்ல இருந்து வெளியில வரலாமா அப்படின்னா வெளியில வரலாம். திருமண முயற்சி நடக்குமா சார்? 3ஆம் பாவம் பாருங்க, இந்த திருமணம்ங்கிறது 3ஆம் பாவம் மிக மிக முக்கியம் நண்பர்களே. எப்பொழுதெல்லாம் 3ஆம் இடத்தை கோச்சார குரு பார்க்கிறாரோ அந்த இடத்தில் 7ஆம் அதிபதி, உங்க ஜாதக பிரகாரம் 7ஆம் அதிபதியோ அல்லது திருமண கிரகங்களான செவ்வாய் சுக்கிரனோ அங்க இருந்துருச்சுன்னா ஒரு திருமண சம்பந்தம் ஏற்படுகிறது. கன்னியா ராசிக்கு 3ஆம் இடம் திருமண பாக்கியத்தை மிக மிக முக்கியமாக கொடுப்பதில் வல்லமை உடையது. 3 கெட்டா நிறைய பேர்த்துக்கு திருமணமே நடக்காது. நீங்க எந்த பாவம் கெட வேண்டாம், 7 நல்லா இருக்கட்டும், 2 நல்லா இருக்கட்டும், 3 கெட்டு போச்சுன்னா திருமணமே நிறைய பேர்த்துக்கு இல்லை. ஏன்னா அது காலபுருஷனான மேசத்திற்கு 7ஆம் இடம் துலாம், அதற்கு பாக்கியம், மனைவிக்கு பாக்கியம், அதுதான் 3. இப்ப 3ஆம் இடம் திருமண விஷயம், இது முத சொன்னது நம்ம தான். 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா பிரச்சனையாகும்னு நம்ம சொன்னோம். எப்போ நம்ம ஈரோட்டுல வகுப்பு எடுக்கிற காலங்கள்லயே இந்த 3ஆம் இடம் திருமணத்திற்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது. 3ஆம் இடத்தை நீங்க பார்க்கணும். 3ஆம் இடம் திதிசூனியமானவங்க அல்லது புதன் வீடுகள், காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனம் திதிசூனியமானவங்க அல்லது 3ஆம் அதிபதி கெட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். அது இன்னைக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க யூடியூப்ல போட்டுக்கிட்டு நம்ம ஒண்ணு சொல்லிட்டா தான் அது உலகத்துக்கு ரஜினி படம் மாதிரி தான் நம்ம கிளாஸ். நம்ம கிளாஸ் எடுத்தாலும் உடனே அது பைரசியில போகுது, உடனே அது ஒரு டூப்ளிகேட்ல போகுது. நம்ம கருத்துக்கள் எடுத்தாலும் அதை எடுத்து அவங்க கருத்து மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, அது அவங்க பாவங்களை பண்றாங்க. எப்பவுமே புத்தி திருட்டு ஜோதிட திருட்டு ஆகாது. ஏன்னா புதன் தான் ஜோதிடம். இந்த திருட்டுத்தனமா படிச்சா, திருட்டுத்தனமா ஜோதிடத்தை அடுத்து கொண்டு வாங்கி படிச்சு திருட்டுத்தனமா சரியான முறையில வாங்கி படிக்காம திருட்டுத்தனமா படிச்சா புத்தி மாறுபாடு உள்ள அல்லது திருட்டுத்தனமான புத்தியுடைய குழந்தைகள் பிறக்குமாம். நான் சொல்ல, ஜோதிடம் சொல்லுது. அதனால அது பலிக்கவும் பலிக்காது. ஆரம்பத்துல இருந்தே இருக்குது. கர்ணன் முறையற்றத தன் சத்திரியன் அப்படிங்கிறதையே மறைச்சிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறான். யார்? பரசுராமர்கிட்ட. ஆனா கிடைக்கல இல்ல. பரசுராமர்கிட்ட பயிற்சி எடுத்து அது ஆவலையே இல்லை. அது மாதிரி திருட்டுத்தனமா சில பேர் பண்ணக்கூடிய என்னுடைய வகுப்பை திருடி வைக்கிறது, இதெல்லாம் நான் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போறது இல்லை. அதனால நண்பர்களே, இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் 3ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார். 9ல இருந்து 3ஐ பார்ப்பார். அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கன்னியா ராசி பெண்களுக்கு, கன்னியா ராசி ஆண்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்கள். 7க்கு சம்பந்தமே பட வேணாம். குரு 3 போதும் திருமணம் நடக்கும். சார் இது எப்படி சார், இது ஆட்டோல கண்ணாடி திருப்புற மாதிரி இருக்க நீங்க நினைப்பீங்க. அப்படி இல்லை. 3ஆம் பாவம் திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவம். எத்தனை திருமண பிரச்சனையை நீங்க உள்ள திருமண பிரச்சனை உள்ள ஜாதகத்திலே எல்லாம் பாருங்க, 3ஆம் பாவம் கெட்டு போயிருக்கு. அது கெட்டு போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? திருமணம் சார்ந்த பிரச்சனையே கொடுத்துருக்கும். ஸோ அதனால இப்ப திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதிய நகைகள் சேரக்கூடிய அமைப்பு. நீ தைரியமா தங்கத்துல முதலீடு பண்ணுங்க நண்பர்களே. தங்கம் கட்டாயம் விலை ஏறிக்கொண்டுதான் இருக்கும். தைரியமா 1 கிராம் வாங்க. நீங்க மற்ற முதலீடோட 1 கிராம் வாங்க. மாசம் 1 கிராம் வாங்க. வருஷம் 1.5 பவுன் ஆயிடும். இன்னும் 2-3 வருஷத்துல தங்கம் இன்னும் 1 மடங்கு ஏறப்போகுது. ஆமா, அடுத்து மிதுன வீடு, அதுக்கடுத்து கடக வீடு, உச்ச வீடு வர வரைக்கும் 3 வருஷத்துல இன்னும் 1 மடங்கு பலனை ஏத்திடுவார். இப்ப 56,000 60,000 இருக்குதுன்னா அடுத்து 70,000க்கு போயிடும். கடகம் வரத்துக்குள்ளார கடகம் உச்ச வீட்டை நோக்கி குரு பகவான் போயிட்டு இருக்கிறாரு. தங்கம் விலை ஏறப்போகுது. நீங்க தைரியமா தங்கத்தை முதலீடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நகையில பண்றதை விட தங்கமா பண்ணுங்க. 1 கிராம் வாங்குங்க. மாசம் 1 கிராம் வாங்கலாம். ஒரு 3 வருஷத்துல 36 கிராம் சேர்ந்துரும் இல்லையா? சேர்ந்துருமா இல்லையா? நிறைய இருக்கிறவங்க 1 பவுன் கூட வாங்குங்க.
மாசம் மாசம் பவுன் வாங்கி வைங்க. கம்மியா இருக்கிறவங்க 1 கிராம் அல்லது 1/2 கிராம் ஏதோ ஒன்று வாங்கி வச்சு பார்க்கணும். அது ஒரு நல்லது. இந்த கன்னியா ராசிக்கு இப்ப தங்கம் சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி தட பிரச்சனை, எல்ல பிரச்சனையை தீர்க்கும் காலம். 3ஆம் இடத்தை பாக்குது பாருங்க. 3ஆம் இடத்தை பாக்குது. உங்க சகோதர கன்னியா ராசிக்காரங்க உங்க சகோதர சகோதரிக்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்கன்னா, இப்போ நண்பர்களே, கன்னியா ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிக்கு ஏதேனும் ஒரு நன்மையை செய்தால் நீங்கள் கட்டாயம் பாக்கியத்தை அடைவீர்கள். உங்க வழக்கு பிரச்சனை, உங்களுடைய தொந்தரவு, ஏதாவது ரொம்ப கஷ்டமான பிரச்சனை கூட உங்க இளைய சகோதரன் அல்லது சகோதரி இருந்தா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மையை நீங்கள் செய்தால் அல்லது ஏதேனும் நீங்கள் விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. மிகப்பெரிய லாபங்கள் உண்டு. அதை விட்டுட்டு அவங்கள மன கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க மிகப்பெரிய நஷ்டங்களையும் சந்திப்பீர்கள். கன்னியா ராசிக்காரங்களுக்கே இப்ப நடக்குது. 3ஐ பார்க்கிறது. குரு என்ன சொல்றாரு? உனக்கு நான் பாக்கியத்தை வழங்க போகிறேன். எந்தெந்த இடத்துல இருந்து? 9ஆம் இடத்துல இருந்து உனக்கு நன்மைகளை செய்கிறேன். எப்படி? 3ஆம் பாவம் வழியாக, 5ஆம் பாவம் வழியாக, 3ஆம் பாவம் வழியாக, 5ஆம் பாவம் வழியாக, உன்னுடைய ராசியின் வழியாக. இப்படி இந்த 3 வழியில் நடக்க போகுது. 3 வழியில நடக்க போகுது. அதை நீங்க இது எல்லாத்தையும் நல்லா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தினீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. தந்தைக்கு ஏதேனும் ஒரு பாதிப்புகள் வரும். தந்தைக்கு உடல்நல பாதிப்போ, தந்தைக்கு ஏதாவது மன பாதிப்போ இருக்கும். குருநாதர்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடாது. தந்தைகிட்டையும் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. போய் வணங்கிடணும் டப்புன்னு. தாய் தந்தைக்கு இடையே ஒரு பிரிவினை பிரச்சனைகள் வரும். சில பேர்த்துக்கு குழந்தைங்களை ஹாஸ்டல்ல போட்டு படிக்க வைக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளியூர்ல படிக்க வைக்கக்கூடிய அமைப்போ வரும். இதெல்லாம் இருக்கும். இடம் மாற்றம் இருக்கும். ஏதாவது ஒரு இடம் மாற்றம், தொழிலுக்காக அல்லது வீட்டை இடமாற்றம் பண்றது அல்லது வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது, இந்த ஒர்க்குகள்லாம் நடக்கும். புதிய 2 வீலர் சேரும். 3ஆம் பாவத்தை பாக்குறாரு பாருங்க. புதிய 2 வீலர் சேரும். பழைய வண்டியை வித்துட்டு புதிய வண்டி இருக்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால தந்தை ஸ்தானம் மிக்கவர்களுக்கு, அதாவது ஏதேனும் வயதான இல்லத்திற்கு சர்க்கரை, பால் போன்ற பொருட்களை தானம் செய்வது மிகுந்த சிறப்பு. சர்க்கரை, பால் இதெல்லாம் கொடுக்கறது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க போய் 9ல வெள்ளிக்கிழமையா இருந்தா, சார் கன்னியா ராசிக்கு நான் பால் தரேன் சார். இந்த பால் அனாதை ஆசிரமம் 50 பேர் இருக்கிறீங்களா? 50 பேருக்கு எவ்வளவு சார் வேணும்? ஒரு நாளைக்கு பால், தயிர், மோர் எல்லாத்துக்கும். சர்க்கரை எவ்வளவு சார் வேணும்? வச்சுக்கோங்க சார். ஒரு 9 கிலோ சர்க்கரை இருந்தாங்க வச்சுக்கோங்க. ஒரு 9 லிட்டர் பால் தரேன் சார், வச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு மாசத்துல ஒரு 2 டைம் நல்ல வசதி உடைய வாரம் ஒரு டைம் கொடுத்துக்கிட்டே வந்தா இந்த ஒரு வருஷமும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். வயதான முதியோருக்கு அல்லது அனாதை குழந்தை இல்லத்திற்கு கொடுத்துக்கிட்டே வந்தா போதும். ஏன் பால் சர்க்கரை இருக்கா தெரியுமா? பாலும் சர்க்கரையும் எதுக்கு கொடுக்கணும்? அல்லது வெல்லம் கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா நன்மை. இல்லைன்னா தீர்த்த ஸ்தல யாத்திரை. என்ன அர்த்தம்? திருச்செந்தூர் மாதிரி கடலும் இருக்கணும், கோயில் இருக்கணும், அல்லது ஆறு இருக்கணும், கோயில் இருக்கணும், குளம் இருக்கணும், கோயில் இருக்கணும். குளத்துல நீராடி போய் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ரொம்ப சிறப்பு. சரி, அதுக்கடுத்து துளாராசி. துளாராசிக்கு இப்ப போன டைம் நல்லா இருந்தது. துளாராசி எப்படி இருந்தது? போன டைம் துலாத்துக்கு நேர் 7ல வந்தாரு, மேசத்துக்கு 7ல இருந்து அப்படியே நேரா 11 பார்த்தாரு. அப்புறம் 3 பார்த்தாரு. 3, 7, 11 ஒர்க் அவுட் ஆச்சு. அப்ப துளாராசிக்கு போன வருஷம் இடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லா நடந்தது.
நகையை அடமானம் வச்சு இடம் வாங்கியிருப்பாங்க, வண்டி வாங்குவாங்க, வண்டி மாத்துவாங்க, வீடு மாத்துவாங்க. இந்த அமைப்புகள்லாம் நல்லா இருந்தது. துளாராசிக்கு போன தடவை என்ன பண்ணியிருப்பாங்க? வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது, கடனை அடைக்கிறது, நகையை திருப்புறது. ஏன்னா 3, 7, 11 வேலை செய்யுது போன வருஷம். இதெல்லாம் இருந்திருக்கு. ஓரளவு நன்மையான வாய்ப்புகள்லாம் துளாராசிக்கு நடக்கும். இப்ப 8ல வரார். இப்ப 8ல இருந்து 12 பார்ப்பார், 4 பார்ப்பார். 4, 8, 12, 2, 4, 8, 12 இவைகள் இயங்க போகுது. இப்ப என்ன நடக்கும்? இப்போ என்ன நடக்கும்? சரி, துளாராசி எத்தனை பேர் இருக்கிறீங்க? போன வருஷம் குழந்தை பாக்கியம் அடைஞ்சவங்க இருப்பாங்க, அல்லது வீடு மாற்றம் பண்ணி போனவங்க இருப்பாங்க, அல்லது புதிய வண்டி வாகனம் சேர்ந்திருக்கும், அல்லது படிப்புல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும், கடவழி பிரச்சனை தீரும். இதெல்லாம் இருக்கு. ஓரளவு நன்மையான காலமா இருந்திருக்குன்னு நான் சொல்றேன் துலா ராசிக்காரங்களுக்கு. யார் அது துலா ராசி இருக்கீங்களா? துலா ராசி ஐயா ஓபன் பண்ணுங்க, மைக்கை மியூட் எடுத்து விடுங்க. ரவீந்திர ஹரி ரவீந்திரா சொல்லுங்க. ஐயா, நான் துளராசி ஐயா. ம் இந்த இந்த விஷயத்துல கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி சில பலன்கள் பார்த்துருக்கோம் ஐயா. சில பலன்கள் பார்த்துருக்கோம். இப்போ வண்டி வாகனம் அந்த மாதிரி விஷயங்கள், இப்ப வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சது, இதெல்லாம் நடந்திருக்கு ஐயா. நடந்திருக்கு. அப்புறம் கல்யாணம் கூடிய ஒரு விஷயமும் இப்போ பேச்சு போயிட்டு இருக்கு. கல்யாணம் போயிட்டு இருக்கு. ஆமா ஐயா. போன தடவை 3ஆம் பாவத்தை பார்க்கும்போதே கல்யாணம் உறுதி ஆயிருது. இப்ப கல்யாணம் நடக்க போகுது, அப்படித்தானுங்க? ஆமா ஐயா. நீங்க தான் குறிச்சு கொடுத்துருக்கீங்க செப்டம்பர் மாசத்துக்குள்ள இருக்க போகுது. அதுவும் போயிட்டு இருக்கு ஐயா. போயிட்டு இருக்கு. சிறப்பு. வீட்டு ஆல்ட்ரேஷன். சரி, சிற்றரசன் சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. யாரு? ஐயா வணக்கம். சொல்லுங்க. கல்யாணம் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. கேக்குதாங்கய்யா? கேக்குது. ஏன் நான் ஒரு கருத்து சொல்லலாமா? சொல்லுங்க, என்ன கருத்து சொல்லணும்? இப்ப நம்ம திருமண பொருத்தம் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது நம்மளுது. சரி. இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஆச்சரியமான வகுப்பா இருக்கு. எப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா 10 பொருத்தம் இல்லைன்னா கூட ஆண் 2 பேர்த்து ஜாதகத்தையும் கட்டங்களை வச்சு சூப்பரா வச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே போல இந்த செவ்வாய் தோஷம் செம்மையா ஈஸியா பொறுத்த ஒரு மெத்தடையும் சொல்லிருக்கிறீங்க. அதே போல ராகு கேதுங்கிறது வந்து ஒரு சர்ப்ப தோஷம், ஒரு நாக தோஷமே கிடையாது. அது பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதையும் வந்து ரொம்ப எளிமையா சீக்கிரமா ஈஸியா பொறுத்தலாம்னு வழிமுறைலாம் சொல்லிக்கிறீங்க. அது மட்டுமே இல்ல, முக்கியமா அந்த ஏகரஜ்ஜு விஷயத்துல ரஜ்ஜுங்கிறது வந்து நீங்க சொன்ன கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அருமை. எப்படின்னா ஒருத்தரோட ரஜ்ஜு தான் ஒருத்தருடைய வீக்னஸ். அதே போல ரஜ்ஜு பொறுத்தம் இல்லாட்டி போனாலும் கல்யாணம் பண்ணலாம். அப்ப ரஜ்ஜு பொறுத்து கல்யாணம் பண்ணனவங்க 30 வருஷம் 40 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிறது நீங்களும் உதாரண ஜாதகம் கொடுத்துருக்கிறீங்க. நம்ம வகுப்புலயே நிறைய பேர் உதாரணம் கொடுத்தாங்க. ஒரே ரஜ்ஜு ஒரே நட்சத்திரம் எல்லாம். இந்த வகுப்பு ரொம்ப அற்புதம் ஆச்சரியமா இருக்கிறதால இதை பத்தி மாணவர்கள் இந்த வகுப்பு என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இந்த வகுப்புல சிற்றரசன் சொல்லுங்க ஐயா. வந்து பொண்ணு துளாராசி. இப்ப ஏப்ரல் மாசம் கல்யாணம் நடந்தது ஐயா. ஏப்ரல் மாசம் கல்யாணம் நடந்தது ஐயா. பாத்தீங்களா? சிறப்பு. யமுனா தேவி ஐயா வணக்கங்க ஐயா. நான் வந்து கன்னியா லக்னங்க ஐயா. லக்னத்துக்கும் நீங்க சொன்னது பொருந்தி வர மாதிரிதான் இருக்குதுங்க ஐயா. போன வருஷம் எனக்கு ராசிக்கும் வரும். போன வருஷம் எனக்கு நகை காணாம போச்சுங்க ஐயா. இந்த வருஷம் வந்து நகை வாங்கியிருக்கிறேங்க, 2 வீலர் வாங்கியிருக்கிறேனுங்க.
அப்புறம் பையனுக்கு வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு சீட் கிடைச்சிருக்குங்க. எல்லாம் நீங்க சொன்னது எல்லாமே என்னோட லக்னத்துக்கும் மேட்ச் ஆகுதுங்க ஐயா. அதான் ஆகும். ரொம்ப சிறப்புங்க. லக்னத்தை வச்சுதான் நாங்க பலன்களே சொல்றோம். இப்பதான் சந்திரனுடைய தன்மையில கொஞ்சம் சரி கொஞ்சமா புரிஞ்சு சரி சந்திரனை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சரிங்க சந்திரனோட தன்மை எப்படி எல்லாம் நகருதுங்கிறத சொல்றோம். சரிங்க சரிங்க. நன்றி. நன்றி. நண்பர்களே, நம்மளுக்கு திருமண பொருத்த வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அதான் ஐயா சொல்லியிருக்காரு. அது எப்படி எல்லாம் இருந்தது, நம்ம மாணவர்கள் இந்த திருமண பொருத்த வகுப்புல கலந்துகிட்ட மாணவர்கள் உங்க கருத்துக்களை 2-3 நிமிஷம் சொன்னீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். அதானே சொல்ல வந்தீங்க? யார் நம்ம திருமண பொருத்த வகுப்புல கலந்துட்டீங்க? கலந்துகிட்ட மாணவர்கள் இருக்கீங்களா? ஐயா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து கீதா பேசுறேன் ஐயா. நான் கூட கலந்துக்கிறேன் ஐயா. நான் நேற்று மெசேஜும் பண்ணங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது வகுப்பு. அதாவது எப்படி சொல்றது, இன்னொரு முறை நான் ரெக்கார்டு வாங்கி உங்ககிட்ட பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். பலன் வந்து அவ்வளவு அருமையா சொல்லி கொடுத்துருது. ஐயா சங்கர், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நானும் திருமண வகுப்புல இருக்கேன். ரொம்ப அலாதியான அற்புதமான சூட்சுமங்கள்லாம் நீங்க சொல்லி புரிய வச்சது ரொம்ப புத்துணர்வு ஏற்பட்டு இருக்கு. இந்த ஜோதிடம் வந்து ரொம்ப மகா அற்புதம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, அது நாங்க உணர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா. இது ஏன் தெரியுமா நண்பர்களே, இதை சொல்றதுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா, திருமண பொருத்தம்னு நினைச்சு நிறைய நீங்களாம் தப்பு பண்றீங்க வாழ்க்கை. அதாவது ஒரு திருமண பொருத்தத்தை தப்பா நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் திட்டு வாங்குறது யாருன்னா ஜோதிடர் தான். வாழ்க்கையே நாசமாயிடுது இல்லையா? வாழ்க்கையே நாசமாகுது. இப்ப இதுல என்ன சொல்றான், செவ்வாதோஷம், நாகதோஷம், ராகுக்கு தோஷம் கூட சொல்ல, நாகதோஷங்கிறான். நாகதோஷம்னு அப்படியே பயமுறுத்துறான். ரஜ்ஜுங்கிறான். ரஜ்ஜு பொருத்தல கல்யாணமே பண்ணக்கூடாது. ரஜ்ஜு பொருத்தம்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுதா? ஆனா உண்மையாலுமே ரஜ்ஜுனா இதுதான்னு இந்த திருமண பொருத்தத்துல விளக்கி இருக்கு. அதை நம்ம மாணவர்கள் எல்லார்ட்டையும் ஒவ்வொருத்தையா கேட்டு, ரஜ்ஜி இப்படி இருந்ததா, இந்த மாதிரி பிரச்சனைகள் செஞ்சுச்சா, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம வாழ்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் உறுதி பண்ணிருக்கு. சோ இந்த திருமண பொருத்த வகுப்பானது இந்த ஜோதிட உலகத்துக்கே சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் கிடைத்த ஒரு கிஃப்ட். இது நான் சொல்ல, நம்ம மாணவர்கள், படித்த மாணவர்கள், உணர்ந்தவர்கள் சொல்லுது. அவங்க சொல்றதை இப்ப நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வகுப்பு நடத்தி போயிட்டு இருக்கு. யார் யார் இருக்கிறீங்க இன்னும் சொல்றவங்க சொல்லுங்க. வேற யாரா இருக்கீங்களா திருமண பொருத்த வகுப்புல? சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, ராகு கேதுனாவே பொதுவாவே ரொம்பவுமே பயமுறுத்தி அப்படிதாங்க ஐயா வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ராகு கேது அது எப்படி பொருத்தம், அது ஒரு தோஷமே கிடையாது அப்படின்னு நம்ம கிளாஸ்ல தாங்க ஐயா ஃபர்ஸ்டா நம்ம நிரூபிச்சிருக்கோம். அப்புறம் செவ்வாய் பொருத்தமும் அப்படிதாங்க ஐயா. ரொம்ப பயந்துட்டே செவ்வாய் பொருத்தம் இப்படி பண்ணிரும் அப்படி பண்ணிரும், அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி உங்களோட ஈஸியான டிப்ஸ் மூலமா கத்துக்கிட்டேங்க ஐயா. ரஜ்ஜு சூட்சுமம் எல்லாமே கத்துக்கிட்டேங்க ஐயா. ரஜ்ஜு என்னென்ன ரஜ்ஜு எப்படி அந்த கேரளா மாந்திரிகம் மாந்தி எப்படி வேலை செய்யுது அது அந்தெல்லாம் சொன்னீங்க ஐயா. சிவபெருமான் திருநீல கண்டருங்கிறது எப்படி பேர் வந்துச்சு அந்த ரஜ்ஜு பொருத்தம் மூலமா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அப்பதாங்க ஐயா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ராவுகேதுக்கு எப்படி பரிகாரம் எடுக்கிறதுன்னு சொன்னீங்க ஐயா. அதுவும் சூப்பருங்க ஐயா. ஐயா அது இல்லாம ஜாதகம் இல்லைன்னா கூட எப்படி பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்தை வச்சுட்டே எப்படி 2 பேர்த்துக்குமே பொருத்தம் பாக்குறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கய்யா. அப்படியே பாடங்கள் அனைத்துமே அருமைங்கய்யா. அப்படியே புதுசா தினமும் வகுப்புல புதுசா நிறைய கத்துக்கிறேங்கய்யா. நன்றிங்கய்யா. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு நேர்லயே நீங்க ஒருத்தவங்களோட ஜாதகத்தை போட்டு எங்களுக்கு புரிய வச்சீங்க பாருங்க, பெரிய விஷயம் ஐயா. பெரிய ரொம்ப ரொம்ப அவருக்கே நேற்றுக்கு ஒரு அலாதியான ஒரு இன்பம் கிடைச்சிருக்கோம். ஐயா, செவ்வாய் தோஷம் இல்லைங்கிற கான்செப்டே கொண்டு வந்துட்டீங்க. அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இது ஜோதிடர்களுக்கே வரப்பிரசாதமா அமைஞ்சு. ஐயா சுரேஷ் வேகநாதன், சென்னை. நான் எதையும் இல்லைன்னு சொல்லுங்க, நான் எதையும்
இல்லைன்னு சொல்ல, ஒண்ணு கண்டிப்பா வேலை செய்யல, செய்யாத வேலை இன்னொன்று. செய்யல. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அப்போ பலன் அது இல்ல எப்படி அப்படின்னு. இல்ல அது எப்படி பொருத்தணும் இருக்குது. நமக்கு சொன்ன கண்டிப்பா. விஷயங்கள்லாம் எப்படின்னா இப்படி இருக்கலாம். எல்லாம் இப்போ ஒரு ஜாதகம் மைனஸ் இருந்தா இன்னொரு ஜாதகம் அதே மைனஸ் கொண்டு போய் சேர்த்துனா எப்படி போகுங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட இது. இது நம்ம தான் சொன்னோம். ஒரு ஜாதகம் மைனஸ்ல போச்சுன்னா இன்னொரு ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி பிளஸ்ஸா மாறணும். செவ்வாய்னா என்னன்னே தெரியும். ஜோதிடர்களுக்கு செவ்வாய்னா என்ன அப்படின்னா அது அது என்ன பண்ணுது. இப்போ ஒரு 7ல இருக்குது, என்ன பண்ணுது? 8ல இருக்குது, என்ன பண்ணுது? அது எப்படி இணைச்சா அது அப்படியே மாறி போயிருது. 7ல இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன எதிர்பார்க்குது? அப்ப அதுக்கு ஒரு ஃபில் பண்ணா செவ்வாய் தோஷம் இல்லைங்க. ராகு கேது இருக்கு, ராகு கேதுன்னு பயந்துக்கிட்டாங்க. ஒரு கவலை இருக்கு. ராகு கேதுக்களை எப்படி எளிமையா ஹேண்டில் பண்ணும். ஏங்க ஒரு ஜாதகத்துல 1ல ராகு இல்லாம இருக்குமா, அல்லது 7ல கேது இல்லாம இருக்குமா, 2ல இல்ல, இதெல்லாம் இல்லாம ஜாதகம் தொழ முடியுமா? அதுக்காக அதே மாதிரிதான் பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்கிற. அதை எப்படி தீர்க்கிறது? உடனே 25,000 செலவு பண்றதா, 50,000 செலவு பண்ணிட்டு ஓடுறதா? கல்லுல ராகு சிற்பத்தை அடிச்சு அதை கொண்டு போய் வச்சு பூஜை பண்றதா? அதெல்லாம் இல்லைங்க. அது எப்படி ஒரு ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகத்தை சூட்டப் பண்ணா அது எப்படி அந்த தோஷம் கழிஞ்சு அவங்க இன்பமா, ராகு கேது தோஷம் உடையவர்கள் இன்பமாக வாழ்வார்கள். ஏன் தெரியுமா? ராகு கேதுன்னா பாம்பு, பாம்பு 2 எப்படி அணைஞ்சு இருக்குதா, பின்னி பிணைஞ்சு இருக்கா? ராகு கேது பின்னி பிணைந்து இருக்குதா? எஸ் ஆர் நோ? இப்ப ராகு கேது தோஷம் உடையவன் அப்படி பின்னி பிணைஞ்சு இருப்பான்னு தானே அர்த்தம். எங்க இருக்கு இந்த ராகு கேது தோஷம்? அது எப்படி சேர்க்கிறது, எப்படி இணைக்கிறது அப்படிங்கிற உண்மையான பலன்களை கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் வாழ்ந்தவங்களை நீங்க சொல்ற மாதிரி 1, 2, 7, 8க்கு சம்பந்தமே இல்லாம சேர்த்து வாழ்ந்தவங்களை கொடுத்துருக்க, அவங்களே பேசவும் வச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே இந்த திருமண பொருத்த வகுப்பு உங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வகுப்பு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அல்லது ரெக்கார்டிங் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ரொம்ப எளிமையா, அதாவது வெளியில சொல்லும் பொழுதுதான் திருமண பொருத்தம்னா என்ன, நாம இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த பல விஷயங்களை, அதாவது இது வரைக்கும் ஓப்பனா சொல்றேன், இந்த வகுப்புல நான் இது வரைக்கும் திருமண பொருத்தம்னு போட்டு தோத்தது இல்லை. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 திருமண பொருத்தம் நான் போடுறேன். அதுக்காக நான் 500 போட்டேன் 1000 போட்டோம்னு சொல்றேன். குறைஞ்சது 5 திருமண பொருத்தம் இருந்து 10 வரைக்கும் நான் வந்து ஒரு 2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கி நான் பண்றேன். நான் இது வரைக்கும் அதுல தோக்கல. அது சென்னிமலை ஆண்டனுடைய கருணை. நான் ஒன்றும் கலைக்கணத்துல சொல்லு தோக்காம இது வரைக்கும் ஜெயிக்கிறோம். அதே மாதிரி ஒரு திருமணத்து பொருத்தம் வருது, இன்னொருத்தருக்கு ஜாதகமே இல்லை, எப்படி சார் திருமண பொருத்தம் பாக்குறது? அதை ஹைலைட் பண்ணமா இல்லையா, சொன்னமா இல்லையா? ஒருத்தருக்கு ஜாதகம் இருக்குது, இன்னொருத்தருக்கு ஜாதகம் இல்லை, எப்படி திருமண பொருத்தம் பாக்குறது? கேள்வி ஒருத்தர் கேட்டார். அவருக்கே ஜாதகம் இல்லை, அவர் மனைவியை வச்சு ஒரு விஷயத்த சொன்னேன், அற்புதமா அப்படியே பொருந்தும். திருமண பொருத்த வகுப்பு நீங்க எல்லாம் நினைக்கிறத விட எக்ஸ்ட்ரானரியா, அது பாருங்க துலாத்துல வரும்போது அந்த கேள்வி ஒரு கேட்கறது எக்ஸ்ட்ரானரியா இருக்கு போகுது. ஏன் இதை சொல்றோம்னா, இது ஒன்றும் விற்பனைக்காக அல்ல, நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வகுப்பு நான் வந்த வருமானமே போதும், அப்படி இல்லை. இது எல்லாத்துக்கும் போய் சேரும். திருமண பொருத்தமானது எல்லாரும் போய் இப்படி இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதை பைரசி போட்டு விற்கிறவன அங்க வாங்கினீங்கன்னா பலிக்காது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நடக்கும். நம்ம பாடம் பூராமே வெளியில மார்க்க கள்ளச்சந்தையில் உலாவுற அளவுக்கு வேல்யூபிள் கொடுத்திருக்காரு இறைவன். வேல்யூபிள் இருந்தா தானே கள்ளச்சந்தையிலையும் விற்க, வேல்யூபிள் இல்லைன்னா நடக்குமா? அந்த இறைவனுடைய கருணைன்னு தான் சொல்லணும், இறைவனுடைய கருணை, அதைத்தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி அமைப்புகள். சரி, துலாத்துக்கு என்ன வரப்போகுது? 8ல இருக்குது, உடனே கஷ்டப்பட போறீங்கன்னு நினைச்சிட்டீங்களா? 8ல இருந்து 12 பார்க்கும், 8ல இருந்து 12 பார்க்கும். இப்ப புதுசா கல்யாணம் ஆகக்கூடியவங்க இருப்பாங்க, கர்ப்பம் தரிக்கிறவங்க இருப்பாங்க. ஏன்னா 12ங்கிறது என்ன தெரியுங்களா? அயன சயன போக பாக்கியம்.
அயன சயன போக பாக்கியம்ங்கிறான். இப்ப துலாத்துக்கு இங்க குரு மாறின உடனே இது வரைக்கும் தாம்பத்தியத்துல எலியும் பூனையுமா இருந்தவங்க இனி என்ன ஆக போறாங்க? தாம்பத்திய ஒற்றுமை கிடைக்க போகுது. குருவுக்கு என்ன வேலைன்னா அதை பெருக்கி விடுறதுதாங்க. 12ஆம் இடம் அயன சயன போக பாக்கியம். வெளிநாடு கிடைக்காதவங்களுக்கு கிடைக்க போகுது. செலவாகுமா? ஆகும். ஒரு சின்ன வியாதி வந்தாலும் மருத்துவட்டு போங்க, மருத்துவ செலவு ஆகும். குருவினால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு என்னது? சர்க்கரை நோய் அதிகமாகும். இப்ப வந்து போண்டா பச்சி இதெல்லாம் சாப்பிட்டே வந்தீங்க பாருங்க, புரோட்டா இதெல்லாம் சாப்பிட்டவங்களுக்கு இப்ப கொலஸ்ட்ரால் தெரியும். கொலஸ்ட்ரால் ஆனது தெரியக்கூடிய அமைப்புகள்ல வரும். இப்ப என்ன பண்ணும்? 12 குரு பாக்குது. நண்பர்களே, துலா ராசிக்கு 8ல் வந்து 12 பார்த்து 2 பார்த்து 4 பாக்குது. புதுசா சொத்து வாங்கலாம். சொத்துக்காக ஒரு விரைவு இது நாள் வரைக்கும் விரயம் பண்ணாம இழுத்து இழுத்து பிடிச்ச துலா ராசிக்காரங்க இப்ப புதுசா ஒரு விரயம், சொத்துக்காக ஒரு 4ஆம் இடம் சொத்துக்காக விரயம் பண்றது. இல்லைன்னா கல்விக்கான விரயம். ஏதோ தன்னுடைய மகளையோ அல்லது மகனையோ கொண்டு போய் பேமெண்ட் சீட்ல காலேஜ் சேர்க்கணும். துளாராசி கல்விக்கான விரயம். நீங்க ராசி எடுத்தாலும் லக்னம் எடுத்தாலும் ஒண்ணுதாங்க. ஆனா ராசி தான் பலன் இப்ப நம்ம சொல்லணும், அப்பதான் மக்களுக்கு புரியும். கல்விக்கான விரயம் இருக்கு. 12 2 செலவான உடனே வருமானம் வரும். வச்சுக்கிட்டே இருந்தா வருமானம் வராது. நீங்க 12 உங்க ஜாதகத்திலே இருந்தா கூட, என் அக்கௌண்ட்ல ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா? டப்பு டப்புன்னு அங்க இங்க ஒரு ஏதாவது ஒரு செலவு பண்ணுவேன். உடனே 4 லட்சம் ஆயிடும். படக்குன்னு 1 லட்சம் வந்து மறுபடியும் சேர்ந்து 12 எனக்கு 12 இயற்கையாவே ஜாதகத்தில் இருக்கு. ஒரு விரயத்தை பண்ணோம்னா உடனே சேர். அப்ப இப்ப என்ன போகுது? குரு வந்து 8ல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறாரு, 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப 4ங்கிறது கல்விக்கான செலவு, 4ங்கிறது வீடு மனை பாக்கிய செலவு, வீடு மனை வாங்குவதற்கான செலவு, 4ங்கிறது கார், சொகுசான கார் வாங்கக்கூடிய செலவு. இதெல்லாம் செய்யலாம். 4ங்கிறது தந்தையின் ஆயுளுக்கு. இப்ப தந்தைக்கு திடீர்னு ஒரு கண்டம் வரும், அதுக்கு ஏதாவது செலவு பண்ணி தப்பிக்க வைக்கிறது. 4ஆம் இடம் தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னின்று நடத்துறது. இப்ப இருக்கிற கல்வியில நல்லா வர்றது. 8ல இருந்து பாக்குறதுனால இவங்களுக்கு ஆயுள் சம்பந்தமான, இவங்க வீட்டுல யாரேனும் ஆயுள் சம்பந்தமான கண்டத்துல ஒரு கர்ம காரியங்களை போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தந்தைக்கு மருத்துவ செலவு, அல்லது தந்தை ரொம்ப வயசானவங்களா இருக்காங்களா, ஒரு கண்டமோ ஒரு ஆயுள் குற்றமோ இருக்கு. ஏன்னா 8ல இருந்து பாக்குது. 8ஆம் இடம் மரணம்ங்கிறான். 8ஆம் இடம் 12ஆம் இடம் இதெல்லாம் மரணம். 4 8 12 4 8 12 2 வந்து இதெல்லாம் வர வைக்குது. அப்போ 8 12னா ஏதேனும் ஒரு மரண செய்திகள், ரொம்ப உறவுல 4ஆம் இடம் உறவுகள், ரொம்ப உறவுல ஒரு மரண செய்தியை இந்த துலா ராசிக்காரங்களுக்கே உடனே நடக்கும். சோ இதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க எது இருந்தா கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க, அல்லது அவங்க போகக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இது சொல்லுது. அதே மாதிரி இடமாற்றமாய் வருது. வெளியே இது வரைக்கும் உள்ளூரே வராத துலா ராசிக்காரங்களுக்கு உள்ளூர் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது. இது வரைக்கும் வந்து மாமியார் ஊருக்கே வராத துலா ராசிக்காரங்களுக்கு மாமியார் ஊருக்கு வர்றது. இதெல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்துக்கு அதிகமா செலவு பண்றது, இந்த வாய்ப்புகள் இது எல்லாத்துக்கும் வருமானத்தையும் கொடுக்கும். நண்பர்களே, 8ல் இருந்ததுனால தப்புன்னு நினைச்சுக்காதீங்க. 8ல் இருந்தா 2 பார்க்கும், வருமானத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. 8ல இருந்து பாக்குறதுனால மெடிக்ளைம் கொஞ்சம் அதிகம் பண்ணுங்க. மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் போடுங்க, ஒரு மிகச்சிறந்த பரிகாரம். இல்ல சார், ரொம்ப அதை விட ரொம்ப எளிமையா சொல்லுங்க, செலவு பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே, போங்க பக்கத்துல இருக்கிற ஏதேனும் ஒரு ஜீவ சமாதியோ அல்லது குருநாதருடைய இல்லத்திற்கோ அல்லது குருவின் கோயில்களுக்கோ போங்க. 8 முறை சுத்துங்க. 8ல குரு வந்து கவலைப்படாதீங்க. 8 முறை சுத்துங்க. 8 முறை சுத்துனா நடந்து சரியா போச்சு. 8ல தானே குரு இருக்காரு, 8 முறை சுத்துங்க. எவ்வளவு ஈஸியான பரிகாரம்.
எவ்வளவு ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமை நண்பர்களே. எந்த கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல, அங்க போய் 8 முறை சுத்துங்க, நன்மை நடக்கும். அஷ்டம சனி கவலைப்படாதீங்க, போங்க 8 முறை சுத்துங்க. அஷ்டம குரு கவலைப்படாதீங்க, 8 முறை சுத்துங்க, வேலை முடிஞ்சது. அதை விட எளிமையான பரிகாரம் வேணுமா? இருக்குது. குருனா குழந்தை, 8னா கழிப்பிடம், குழந்தைங்க ஆசிரமத்திற்கு, குழந்தைங்க ஆசிரமத்துக்கு, அனாதை குழந்தைகள் ஆசிரமம் இல்லத்திற்கு. 8ஆம் இடம் கழிப்பிடமா, கழிப்பிடத்துக்கு உண்டான பொருட்கள் என்னது? மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி மாப்பு, அந்த சீமாறு, அந்த அந்த இது டெட்டாலு, சோப்பு, வாஷிங் பவுடர், இதெல்லாம் கொடுக்கலாமா இல்லையா? லாஜிக்கோட. எஸ் ஆர் நோ? அவங்க கழிப்பிடத்தை இது பண்றது கொடுக்கலாமா இல்லையா? கழிப்பிடத்தை சுத்தமா வச்சுக்கிறது கொடுத்து பாருங்க, உங்களுக்கு யோகமா தான் இருக்கு. எளிமை நண்பர்களே, ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. வெற்றி மேல வெற்றி கிடைக்கும், வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். அதோட மாற்றமே இருக்கு. ரொம்ப அருமையான ஜோதிடம், ஒன்னொன்னு ஜோதிட பிரகாரமே நடக்குது. ஜோதிடமின்றி ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் எல்லாமே சேர போகுது, சேரும் காலம் நாளை பாக்குது. தாயிட்ட ஆசீர்வாதம் வாங்கி, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. இப்ப வந்து பைனான்ஸ் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்க போகுது. ஆனா என்னன்னா, எல்லாத்துலயும் கொஞ்சம் துக்கம் இருக்கும். 8ஆம் இடத்துல இருந்து வர்றதுனால கொஞ்சம் போராடி போராடி பெற வேண்டி இருக்கும், போராடி போராடி பெற வேண்டி இருக்கும். எதை எடுத்தாலும் சீக்கிரமா நடக்காது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் பாருங்க. துளாராசிக்காரரு கரெக்டா குரு மாறணும்னு ஒருத்தருக்கு சொத்து அமைஞ்சிருச்சு, சொத்து அமைஞ்சிருச்சு. கைட்லைன் வேல்யூ பாத்தீங்கன்னா இப்போ ஏற போகுது அடுத்த மாசம். இந்த 1 மாசத்துக்குள்ளார அவர் பணத்தை ரெடி பண்ணணும். நாயா பேயா அலையிறாரு, நாயா பேயா அலைஞ்சு திரியிறாரு. அப்ப அந்த அளவுக்கு உழைப்ப கொடுக்குது, கஷ்டமா இருக்கும். ஆனா கடைசியில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை கட்டாயம் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பயிற்சியானது 8ற்கே போனாலும் அது 2ஐ பார்ப்பதினால் எல்லா வகையிலும் ஒரு நன்மைகள் உண்டு. ஏதேனும் ஒரு ஆலயங்களுக்கு சென்று 8 முறை சுத்துங்கள், உங்க கவலைகளை தூக்கி எறியுங்கள். சிறப்பான வாய்ப்பு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கௌரவ குறைச்சல் இருக்கும். துளாராசிக்கு ஒரு சின்ன சின்ன கௌரவ குறைச்சல்கள் இருக்கும். போன உடனே நடக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் கடன் வாங்கல, இனி வாங்குவேன். எதுக்காக? அது நன்மைக்காகத்தான் வாங்குவீங்க அப்படின்னு அர்த்தம். 8ல இருந்து 4 பாக்குறதுனால ஏதேனும் ஒரு கலைப்பு இருக்கும். இப்ப ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வேண்டாம். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்னா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப 4 பாக்குறதுனால தாய்க்கு ஏதேனும் ஒரு செலவுகளை பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமைகள் வந்துட்டு இருக்கு. சரி, அதுக்கடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு குரு பாருங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நேர் 7ல வந்திருக்கிறார். ராசியை பார்ப்பார், 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3, 7, 11 இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு. இதுக்கு முன்னாடி 6ல இருந்தது விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6ல இருந்தது, 2, 6, 10 இயங்குச்சு. அப்போ கடன் வந்துச்சு, நகை அடமானம் வச்சாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஒரு வண்டி வாங்கினாங்க, அது செலவு பண்ற மாதிரி இருந்துச்சு. புதுசா தொழில் நல்லா செஞ்சுட்டு இருந்த தொழில்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு, வருமானம் கிடைச்சிட்டு இருந்து அதுல கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஆனா குறைஞ்சாலும் ரெண்டு சம்மந்தப்பட்டதுனால உழைப்பு அதிகமா இருந்தது, அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. கொஞ்சம் உடம்புக்காக ட்ரீட்மெண்ட், அதாவது போய் செக்அப் பண்ணா 6ல குரு இருந்ததுனால கொழுப்பு கட்டி அல்லது சர்க்கரை வியாதி வர்றது அல்லது ஏதேனும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தது. குரு 2, 6, 10ல 2ஆம் இடத்துல பார்ப்பாரு, 6ஆம் இடத்துல இருப்பாரு, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு, 12ஐயும் பார்ப்பாரு. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் விரயமான அமைப்புகள் கொஞ்சம் அதிகமா இருந்தது விருச்சிகத்துக்கு. ஆனா அதே அளவு வருமானத்தையும் கொடுத்தது. வருமானம் இருந்தா தானே விரயம் வரும்.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புதிய கடன்கள் அதெல்லாம் வந்திருக்கும். வந்துச்சா? யாரு விருச்சிகம்? வழக்கு, பிரச்சனை, வம்பு, தும்பு எல்லாம் நடந்திருக்கும். பார்க்கலாம், சொல்லுங்க. விருச்சிகம் யாரு? விருச்சிக ராசிக்காரர்கள் வரவும். ஐயா குமாரசாமி கரூர்ல இருந்துங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. கடன் எதனால வருதுன்னு தெரியலங்க. ஆனாலும் நானும் வேணான்னு சொன்ன போது கடைசி நேரத்துல கூட கொண்டாந்து குரு மாறதுக்கு முன்னாடி ஒருத்தர் 1 லட்ச ரூபாய் கையில கொடுக்குறாரு, இருந்தா நீ வெயி, ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி. உனக்கு குரு 6ல இருக்குது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டு. இல்ல ரொம்ப கஷ்டப்படுற, நீ குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஐயா வேண்டாம், நானே கடனே வாங்கக்கூடாதுன்னு, எனக்கு அளவுக்கு அதிகமான கடன் இருக்குது, வேண்டாம் நான் வட்டி கட்ட முடியாம சிரமப்படுறேங்கிற. இல்ல நீ பொறுமையா குடின்னு சொல்லி கொடுக்குறாரு குரு மாறதுக்கு முன்னாடி. வந்துச்சா? ஒரு விமர்சனம் வரும், ஒரு தொந்தரவு வரும். என்ன விருச்சிக ராசி யாரு? நம்ம நரேந்திர மோடி தேர்தலை போட்டு கிளிக்கிறானா? நம்ம சொல்ல, அவரு நல்லவர் தான் நான் சொல்றேன். ஆனா அவருக்கும் இந்த தேர்தல்ல நிறைய சொல்றான்ல, மோடி என்ன செஞ்சாரு, இதை செஞ்சாரா, அதை செஞ்சாரா, அப்படியா இப்படியான்னு அவரை போட்டு விமர்சனம் மேல விமர்சனம் பண்ணாங்களா இல்லையா? பண்ணதானே செஞ்சாங்க. நண்பர்களே, யாரா இருந்தாலும் கிரகம் ஒண்ணுதான். கிரகம் ஒண்ணுதான். அதுக்கு தகுந்த மனவேதனையை அது கொடுக்கும். அப்புறம் எவ்வளவோ இல்ல இப்படி அப்படி அதெல்லாம் எதையும் மக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறானே, டபார் டுபின்னு பேசுறானே இல்லையா? சரி, இப்ப என்ன பண்ண போகுது? விருச்சிக ராசிக்கு நன்மை நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயங்களை இது வரைக்கும் 3-7 எப்பெல்லாம் 3-7-11க்கு குரு 3க்கு வந்தாலும் சரி, 7க்கு வந்தாலும் சரி, 11க்கு வந்தாலும் சரி, 3-7-11 திரிகோணத்துல வந்தாருன்னா உங்க ஆசைகளை நிறைவேற்றி விட்டுருவார் நண்பர்கள். 3-7-11 காலம் இது வரைக்கும் இருந்த விஷயங்களை மாத்தி விடுவார். உங்க குருநாதர் உங்க இல்லத்திற்கே வருவார். குருநாதர் தரிசனம் கிடைக்கும், குருவால் நன்மை கிடைக்கும். இது வரைக்கும் பாருங்க, குரு பயிற்சி வரைக்கும் குருநாதர் கூப்பிட்டேன், பார்க்கலாம்பா அப்படின்னு குருநாதர் குரு பயிற்சி அனுப்பினாரு. சரிப்பா வரம்ப. இதுதாங்க குரு பயிற்சி. ஆமா, நீங்க தேடி தேடி கண்டடைந்தேன் தேடிக்கிட்டே இருப்பான். எப்ப 3-7-11 குரு வருதோ நல்லா தெரியும். 3-7-11 குரு வரும் காலம், அப்பதான் அவன் குருநாதரை பிடிப்பான். அவன ஆசை நிறைவேறும். அவனுடைய ஆசை அது வரைக்கும் அவன் வீட்டுல இருந்த பிரச்சனை தெரியாது, திடீர்னு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நடக்கும். என்னடா இதுதான் நடந்ததா அப்படின்னு ஆனா தெரிஞ்சிடும். அவனுக்கே தெரியாம எப்படி இதெல்லாம் நடந்து தெரிஞ்சுது. திடீர்னு வித்து போகும், விற்காத பொருள் வித்து போயிடும். திடீர்னு பணம் வந்துடும். திடீர்னு குழந்தைங்க நல்லா பிடிப்பாங்க. அந்த வருஷமே என்னடா அப்பா பரவாயில்லையே, கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தா யோசிச்சு பார்த்தா பரவாயில்லையடா, இந்த வருஷம் மாதிரி எப்பவுமே இருந்துச்சு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்து விடுவார். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்து விடுவார். போன வருஷமும் வருமானம் ஒன்றும் குறையில்லை. வருமானம் வந்தாதான் செலவாச்சு. ஆனா செலவு அதிகமாயிட்டே போயிடுச்சு. வருமானம் வந்துச்சு, ஆனா செலவு என்னாச்சு? அதிகமாயிட்டே போயிடுச்சு. நகை அடமானம் வச்சிருப்பான், சொத்து அடமானம் வச்சிருப்பான், கடனை வச்சிருப்பான், குழந்தைக்கு செலவு பண்ணியிருப்பான், அம்மாவுக்கு கண்டத்தை கொடுத்துருக்கோம், சில பேர்த்துக்கு அம்மாவுக்கு கண்டத்தை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நடக்கும். போன தடவை அம்மாவுக்கு மருத்துவ செலவு கொடுத்துருக்கோம். விருச்சிக ராசிக்கான சுத்துன்னு சுத்திட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். நைட்டு பகலா வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மனைவிட்ட ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், அல்லது மனைவி வேலைக்காக பிரிஞ்சு வாழ்றது இருக்கும், மனைவி அழுகும், இதெல்லாம் இருக்கு. இப்ப என்ன பண்ண? மனைவி சிரிக்க போகுது. சிந்து சொல்லுங்கம்மா, எது கை தூக்கிருக்கீங்க? ஓபன் பண்ணி விடுங்க, என்னன்னு கேட்போம். சரி, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்திருக்கு. இப்ப அதெல்லாம் மாறும். ஹலோ, எங்க சித்தி பையன் விருச்சிக ராசி, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்தது சார் போன வருஷம். அவங்க அம்மா மேஷ ராசி. கேன்சர் வந்தது, ரொம்ப செலவாச்சு.
ஒரு வருஷம் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் கையுமா தான் வந்திருந்தாங்க. அவனுக்கும் வேலையில ஒரே ப்ரெஷரு, வீட்லயும் பிரச்சனை, ரொம்ப செலவாச்சு. இப்ப அதே மாதிரிதான் நைட்டும் பகலுமா வீட்டுலலாம் வேலை செஞ்சிருந்தான். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி வராங்க அவங்க அம்மா. இப்ப ஒரு 1 மந்த்தா வந்து மாத்திரை மாதிரி கொடுத்துருக்காங்க. நன்மை கிடக்கும். ஏங்க இப்ப பாருங்க, அவங்களுக்கு அம்மா கேன்சர் வந்துச்சு. விருச்சிக ராசி மோடி ஐயா, அவங்க அம்மாவுக்கு டெத்தே வந்துருச்சா? ஆமா, வந்துச்சா? போன வருஷம் தானே அது நடந்துச்சு. போய் வந்து தண்டனை சொல்லிட்டாங்க, முடிஞ்சிடும்னு. எப்படியோ தப்பி வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த கிரகம் அதுக்கு முன்னாடி வேலைகளை அப்பப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது யாருக்கு வந்து கண்டமான டைமோ அது அந்த டைம்ல குறிப்பிட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சில விபத்துகள் நடக்கும். விருச்சிக ராசிக்கு போன டைம் வண்டியில விழுந்துடுறது, அடிபட்டுறது, தோல் அடிபடுறது, இதெல்லாம் இருந்தது. இப்ப இதெல்லாம் புதிய வண்டி வாகன சேர்க்கை, கடன் தீர்தல், வம்பு வழக்கில் வெற்றி. அதே மாதிரி இது புதுசா வந்து ஏதாவது தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலியமா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். சுய தொழில் மேம்படும். திருமண சம்பந்தமான முயற்சிகள். இப்ப இது வரைக்கும் விருச்சிக ராசி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. விருச்சிக ராசிக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆக போகுது. போன டைம்லாம் விருச்சிக கடனைப்பட்டு ஏன்டா அப்படின்னு நிறைய நேரம் வேதனைப்பட்டிருக்கும். வேலையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ரொம்ப ஒரு சிலர்லாம் எனக்கு விருச்சிக ராசி எனக்கு சொல்லியிருக்காங்க, சார் சாமி தற்கொலை பண்ணிக்கலாம்னு கூட தோணுது சார், குடும்பமெல்லாம் இருக்குது, என்ன சார் பண்றதுன்னு தெரியல சார் அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசி நிறைய பார்த்துருக்கேன் போன பயிற்சிக்கு முன்னாடி. ஆனா இப்ப எல்லாம் என்ன போகுது, அதெல்லாம் மாறப்போகுது. கொஞ்சம் நன்மையான வாய்ப்புகளை இனி வழங்குவார். நல்லா எதிர்பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 7ல இருந்து 3, 7, 11 வரும் காலம் இனி நல்லா இருக்கு. வருமானம் கூடும். திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உண்டு. கௌரவம், அந்தஸ்து, மரியாதை கிடைக்கும். புதிய குருநாதனுடைய ஆசீர்வாதத்தினால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. சொல்லுங்க மேடம், மீனாட்சி மேடம் சொல்லுங்க. எது கை தூக்கிருக்கீங்க? கை தூக்கணுங்க டக்கு டக்குன்னு இதுல வந்துடணும். மியூட் எடுங்க. சார் எனக்கு விருச்சிக லக்னம் சார். ஆனா வந்து இதே மாதிரிதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க இந்த இதுலதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் நிறைய நகை நகை அடமானம் வச்சது இது எல்லாமே எனக்கு நடந்தது. அதே மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சேன் சார். அதெல்லாம் அவமானம் கெட்ட பேர் வந்தது, இதெல்லாம் வந்தது சார். ஆனா இப்ப நீங்க மாறுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அந்த நம்பிக்கையில நான் இப்ப இருக்கேன். ராசி லக்னம். ஆனா லக்னம் சார். ஆனா லக்னமா இருந்தாலும் வருமா பலன்? சரி சார். சரி இருந்தா இன்னும் 100% வரத்தானே செய்யும். ராசியோட லக்னத்துக்கு அதிக பலன் கிடைக்கும். இப்ப மாறிடுமா சார் இப்ப இந்த குரு பயிற்சியில? மாறும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. சரி, பணம், மரியாதை. சர்மா ஐயா சொல்லுங்க, எது தூக்கிருக்கீங்க கையே? ராசிக்கு இப்ப 11 பாக்குறதால வெற்றி கிடைக்கும் சொல்லலாம். வெற்றி கிடைக்கும். ராசிக்கு வெற்றி கிடைக்கும். தமிழ்நாட்டுல கிடைக்காது. எப்படி? தமிழ்நாட்டுல இல்ல, விருச்சிக ராசிக்கு வெற்றி கிடைக்கும். இது யாரு? மித்து பார்வதி யாரு இது? சொல்லுங்க சார். விருச்சிக ராசி மட்டும்தான், சிம்ம ராசி சொல்லலாமா சார்? சரி, விருச்சிக ராசி தான் நடந்துட்டு இருக்கு. சிம்ம ராசி ஏற்கனவே சொல்லிட்டோம்ல சார். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார். சரி, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். அது இது இருக்குது, நம்ம யூடியூப்ல போய் பாருங்க. குரு பயிற்சி பலன்களை ஃப்ரீயாவே விட்டுருக்கிறோம், அதை போட்டு போய் பாத்துக்குங்க. சரி சார். நம்ம யூடியூப்ல ஜோதிட சித்தன், நம்ம யூடியூப் பேர் வந்து ஜோதிட சித்தன் நண்பர்களே. ஜோதிட சித்தன் யூடியூப் போடுங்க, போட்டீங்கன்னா வந்துடும். அதுல போட்டிருக்கிறோம், அதுல குரு பயிற்சி பலன்கள்னே போட்டிருக்கிறோம், அதுல போய் பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ. சரிங்களா? சரி சார். சரி சார். இப்ப திருமண முயற்சி வெற்றி பெறதுக்குள்ள அமைப்பு இதெல்லாம் இருக்கும். வீட்டை சரி பண்ற அமைப்பு இருக்கும். வீட்டை ஒரு பக்கம் கடன் வச்சு இன்னொரு பக்கம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, வீட்டுக்காக கடன் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு,
பழைய கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வரப்போகுது. இப்பதான் வந்து என்ன பண்ணணும், அழகா போய் நல்ல விஷயங்களை சீக்கிரமா கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும். கரூர் விருச்சிக ராசிக்காரங்க கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் போங்க. ஏன் சார் அப்படி சொல்றேன்? ஏன் அது என்ன கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு போங்கிறேன்? 7ஆம் இடம் விருச்சிகத்துக்கு 7ல குரு இருக்கிறார். அது காலபுருஷனுக்கு 2 சுக்கிரனோட வீடு, மாடுவோட வீடு. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் இது சிறப்பான இடம். அங்கதான் வந்து காமதேனு இருக்கு, காமதேனு இது பெற்ற இடம். அப்ப ரொம்ப அருமையான இடம். கல்யாண பிரச்சனை உடையவங்க, 2 தாரம் உடையவங்க எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இப்ப போனா நடக்கும். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலுக்கும் போயிட்டு பக்கத்துல இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரர் அதிஷ்டானத்தை போய் சுத்திட்டு வந்தாங்கன்னா நன்மை நடக்கும். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இவங்க வீட்டுல தந்தைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தைக்கு பிரச்சனை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சரி, அதுக்கடுத்து விருச்சிக ராசிக்கு அடுத்து இது தனுசு. இப்ப தனுசுக்கு போய் 6ல இருக்குது. குரு எங்க இருக்கிறாரு? 6ல. அப்ப 6ல இருந்து 2 பாப்பாரு, 6ல இருப்பாரு, 10 பாப்பாரு. 2, 6, 10, 12 இவைகள் வேலை செய்யும். 2, 6, 10, 12 வேலை செய்யும். இப்ப தனுசு ராசிக்கு பலன்கள் என்ன? மாமனார் 6ஆம் இடம், மாமனார் சொத்து கிடைக்கும். வேலையிலே ஒரு புதிய மாற்றங்கள் கிடைக்கும். கடன் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனைகள் மாறும். தனுசு ராசிக்கெல்லாம் போன வருஷம் கணவன் மனைவிக்கு இடையே ஏகப்பட்ட பிரச்சனை, என்னடாங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அதெல்லாம் மாறும். ஏன் தெரியுமா? குரு 6ல இருந்து 12 பார்ப்பார். 12ஆம் இடம் INS 12ஆம் இடத்தை எப்பெல்லாம் குரு பாக்குறாரோ அப்பெல்லாம் தாம்பத்தியம் சிறக்கும் நண்பர்களே. 12ல் குரு, 12ஆம் இடத்தை குரு பார்த்தல் கோச்சாரத்தில், அப்பெல்லாம் என்ன ஆகுது? தாம்பத்தியம் சிறக்குது. 12ல கேது, 12 கேது பார்த்தல், தாம்பத்தியம் என்னாகும்? தூக்கம் என்னாகும்? குறைஞ்சு போயிடும். தூக்கமே வராது. தூக்க பிரச்சனை எப்படா வருதுன்னா 12ல கேது வந்து கோச்சார கேது 12ல. இப்ப யாருக்கு? துலாத்துக்கு தூக்க பிரச்சனை வரும். துலா ராசிக்காரங்களுக்கு 12ல கேது இப்ப இருக்குது. தூக்க பிரச்சனை, தாம்பத்தியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது விரயம் என்று மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் விரயத்தை மட்டும் சொல்வதில்லை. அது என்னது? அயன போக பாக்கியங்கிறான். இது குறைஞ்சு போயிடும். இது இப்ப 12 குரு பாக்குறான், பார்த்தா அது நல்லதா நடக்கும். அப்போ எல்லாமே முக்கியம் ஒரு மனித வாழ்க்கைக்கு. நீங்க திருமணம் பொருத்தம்னாவே எல்லாரும் நினைச்சுக்கிறீங்க 7ஆம் பாவத்தான் பாக்குன்னு. நான் அப்படி சொல்லவே இல்லை. 3ஆம் பாவத்தை பாருங்க முதல்ல, 4ஆம் பாவத்தை பாருங்க, 10ஆம் பாவத்தை பாருங்க, 12ஆம் பாவத்தை பாருங்க, அதுக்கப்புறம் 7 பாருங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விதிகள். இந்த 12ஆம் பாவத்தை பார்க்காம சேர்த்து என்னங்க பண்றது? யோனி பொருத்தம் மிக முக்கியம்ங்கிறான். யோனி பொருத்தமே இல்லாம 50 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறான் 4 குழந்தையோட. லைவ்ல ஜாதகம் 50 வருஷம் வாழ்ந்துட்டு 4 குழந்தை, அற்புதமா வாழும். சுத்தமா யோனி பொருத்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணிருக்கிறான்? யோனி பொருத்தம் இல்லைனாலும் அந்த இடத்துல யோனி பொருத்தத்துக்கு இணையான ஒரு பொருத்தம் இருக்குது. இந்த திருமண பொருத்தத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பொருத்தம் இல்லைன்னா கிரக பொருத்தம் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும்.
கிரக பொருத்தம் என்ன எப்படி பாக்குறதுன்னே தெரியல. கிரகங்களை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. பாவங்களை எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. இது தெரியாதனாலதான் நம்மளுடைய ஜோதிடர்கள் தடுமாறினாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியா இந்த வகுப்பு இருக்குது, இருக்க போகுது, இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்ப 12ஆம் இடம் சொன்னதுனால அதை சொன்னேன். அப்ப இப்ப என்ன பிரச்சனை? வங்கி சம்பந்தமான வாய்ப்புகள், வங்கியில கடன் வாங்குறது அல்லது வங்கியில கடன் இருந்தா மாத்திக்கிறது, மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும், மருத்துவ செலவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும், காலில் கொஞ்சம் அடிபடக்கூடிய அமைப்புகள் இருக்கும், புதிய வண்டி வாகனம் சேரும், சொத்து சேரும். சொத்து கடனை வாங்குவாங்க 6ல குரு இருக்கிறனால. அல்லது ஏற்கனவே சொத்து பிரச்சனை உடையவங்க தான் சொத்து பிரச்சனை தீரும். எதிரியை வெல்வார்கள். நண்பர்களே, 6ல் குரு இருக்கும் நேரம் எதிரியை வெல்வார்கள். உங்களுக்கு எப்பெல்லாம் 6ல குரு போகுதோ, உங்க ராசிக்கு 6ல குரு வரும் காலம், உங்க லக்னத்தில் 6க்கு குரு வரும் காலம், எதிரியை வெல்வீர்கள். எதிரியை வெல்வீர்கள். இப்ப 6ல குரு இருக்குதா? 6ல குரு. அப்ப அறுபடை வீட்டுக்கு போலாமா? அறுபடை வீடு, அதுல குருஸ்தலம் எது? திருச்செந்தூர் போலாமா இல்லையா? சுவாமிமலை போலாமா இல்லையா? சுவாமிமலை என்னது? அப்பனுக்கே உபதேசம் செய்த இடம் இல்லையா? போலாமா இல்லையா? அறுபடை வீடு போனா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கும். தனுசுக்கு அறுபடை வீடு, 6ல் குரு இருக்குது, அறுபடை வீட்டுக்கு போப்பா. 6ல் குரு இருக்குது, அன்னதானம் பண்ணி. 6ஆம் இடம் தான் அன்னதானம். குரு இருந்தா யாருக்கு பண்ணணும்? குழந்தைங்களுக்கு பண்ணு. அண்ணாத குழந்தைங்க, கை கால் வராத குழந்தைங்க, மன பிரச்சனையுடைய குழந்தைங்க பண்ணு, வேலை முடிஞ்சது. 2 பாக்குது. குருநாதரை புடிச்சுக்கோ, ஜெயிப்ப. குருநாதர் பேச்ச கேளு. தனுசு ராசி, தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த டைம் 6ல வரக்கூடிய குருவானவர் அழகா இவங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வருவார். 10 பார்க்கிறார். தொழிலில் மாற்றம், தொழில் இதுதான் காமிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறார். இதுதான் உன் தொழில், உன் தொழில் இப்படித்தான் நடக்கும், உனக்கு இதுதான் தொழில்னு காமிச்சு கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா தீர்ந்து போயிடும். ஒரு நகையை அடமானம் வைக்க வேண்டிய நிலைமைகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வாழ்வில் அவங்க வழியில் இருக்கக்கூடிய திருமண பிரச்சனைகள் எல்லாம் தீரும். புதுசா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லைன்னா தொழில இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன், தொழில் கட்டடங்கள் ஆல்ட்ரேஷன் நடக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். சில பேர்த்துக்கு நீங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஜாமீன் போட்டீங்கன்னா பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேர்த்துக்கு பணம் வருவதில் ஒரு முடக்கமாயி திரும்பி வரும். இப்போ தாம்பத்தியம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கலையை கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு எல்ஐசி பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். எல்ஐசி, மாமனார் அல்லது மச்சனன் இவர்களுக்கு கேஸ் பிரச்சனையோ அல்லது ஏதேனும் ஒரு கண்டமான அமைப்போ வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ரொம்ப முயற்சி, போராடித்தான் வெற்றி பெற வேண்டிய நிலைமை இருக்கும். ரொம்ப போராடணும். அதே சமயம் எதிர்பாராம திடீர்னு பணம் வர்றது, இதுவரைக்கும் வராத நகை எல்லாம் வரும். யாரது மீட் பண்ணுங்க. இப்ப இடுப்பு வலி சார்ந்து இருந்ததுன்னா அது தீரக்கூடிய அமைப்பு வரும். தாயாருக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். சில விஷயங்கள்ல கவனம், பல விஷயங்கள்ல நன்மை இந்த துலாத்துக்கு நடக்குது. அப்ப குழந்தைங்களுக்கு 6ஆம் இடம்னா உணவு சார்ந்த விஷயங்களை கொடுக்கறது, அத பண்றது ரொம்ப நல்லது. அப்ப 6ஆம் இடம் அறுபடை வீட்டுக்கு போறது மிக மிக சிறப்பு. சரி, அதுக்கடுத்து மகரம். இப்ப மகரத்துக்கு குரு எங்க இருக்கிறாரு? 5ல் இருக்கிறார். அப்போ 5ல இருந்து 9 பார்ப்பார். மகர ராசி, மகர லக்னக்காரங்க நண்பர்களே, இது ஒரு அருமையான டைம் மகரத்துக்கு. இதுவரைக்கும் பயன்படுத்தாதவங்க பயன்படுத்திக்கோங்க.
இது வரைக்கும் பயன்படுத்தாதவங்க பயன்படுத்திக்கோங்க. மகரத்துக்கு ஒரு நல்ல டைம். ஏன்னா 5ல இருந்து ராசியை பார்ப்பாரு, 9ஆம் இடத்தை பார்ப்பாரு, அப்படியே விருச்சிகம் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். உங்க ஆசைகள் நிறைவேறும் காலம். உங்கள் குழந்தை வழியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு குழந்தைக்கு திருமணம் ஆகல, இப்ப திருமணம் ஆகும். நிறைய பேருக்கு சார் ஒரு இடத்த வாங்கினேன் சார், கிரையமே பண்ண முடியல சார், இப்ப கிரையம் நடக்கும் சார். ஒருத்தன் பெட்டிஷன் போட்டுட்டு ஒரே வேலையில பிரச்சனையா பண்றான் சார், இப்ப பிரச்சனை தீரும். இப்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பு வந்துடும். சார் என் புள்ள டாக்டருக்கு எழுதிக்கிட்டே இருந்தா சார், நீட்ல கிடைக்கவே இல்லை சார். இப்ப என்ன ஆகும், இந்த நீட் எழுதி இருந்தா இப்ப கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் புள்ள என்ன சொல்லலாம், போதும்பா நான் வந்து என்ஜினியரிங் போறேன்பான்னு போயிடும். அத குரு வந்து தன்னைத்தானும் உணர வைப்பாருங்க. குருவனுடைய ரேஸ் வந்து மஞ்சள் நிறமானது, உங்களை உணர வைக்கிறது. தூய பசு நெய்யினால் ஏற்றப்பட்ட விளக்கிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியின் தன்மை என்னவோ அது குருவின் தன்மை. நல்ல தூய பசுனை கலப்படதில்லை, தூய பசுனை விளக்கு போட்டா அதுல இருந்து வரக்கூடிய நறுமணமும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒளியும், நீங்க வந்து இருக்கிற வழிபாடுகள்லயே மிக எளிமையான வழிபாடு குரு பகவானுக்கு தான். அப்பாவை கும்பிட்டாலும் 9ஆம் இடம் குரு, போய் குருநாதர் கும்பிட்டு ஆசிரியர் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னா அதுவும் குரு. குழந்தைய கும்பிட்டாலும் குழந்தைய வந்து குழந்தைக்கு என்னப்பா வேணும் இருந்தாலும் கண்ணு அப்படின்னு அவங்கள மகிழ்ச்சி படுத்தினாலும் குரு. இத்தனையும் குரு தான். அதனால குருங்கிறது ஒரு எளிமையான கிரகம், ஆனா வேல்யூபிளான கிரகம். தன்னைத்தானே உணர வைக்கிறதுல குருவுக்கு நிகர் எவரும் கிடையாது. அவ்வளவு ஒரு அற்புதமான கிரகம். சரிங்களா? அப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவா வந்து போன டைம் வந்து 4ல இருந்தாரு குரு, மகரத்துக்கு 4ல இருந்து 8 பார்த்து 12 பார்த்தாரு. 4, 8, 12 சொத்துக்காக கடனை வாங்கி சொத்தை வாங்கி அதை கரையும் பண்ண முடியாத நிலைமை இருக்கு. இப்ப கரையும் ஆகும். மகரத்துக்கு பரீட்சைக்காக போராடுவாங்க, பிரயோஜனம் இல்லை. பதவியில வருமானம் வரும்னா எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவாயிடும். மனைவிக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும், குழந்தைக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பு. இவரும் என்னடா பண்றதுன்னு தெரியாம பல நேரம் குழம்பிட்டு போய் படுத்து ஐயோ விடுங்கடா என்னைய அப்படின்னு தூக்கம் வராத அளவுக்கு மகரத்துக்கு நடந்திருக்கு. இப்ப மகரம் அப்படியே மாறு. 5ல் இருக்கிறார், 9ஐ பார்க்கிறார், 11ஐ பார்க்கிறார், ராசியையே பார்க்கிறார். அப்போ ஓரளவுக்கு நன்மையான காலகட்டங்கள். குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் திருமணம், திருமணம் ஆகாத மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம், புதிய வாகனம், புதிய 2 வீலர் 4 வீலர், புதிய சொத்துக்கள், இது எல்லாம் நடக்கும். நல்ல இடமாற்றம் நடக்கும். மகர ராசி புதிய படம் வெற்றி பெறும். புதிய படம் வரப்போகுது மகர ராசிக்கு. என்ன வரப்போகுது மகர ராசிக்காரருக்கு? போன டைம் மகர ராசிக்கு பாருங்க 4ல இருந்ததா, 8ல பார்த்தா மன வாழ்க்கை, குழந்தையோட மன வாழ்க்கையினால படாத பாடுபட்டார ஒருத்தர். யாரு? மகர ராசி. யாரு? சூப்பர் ஸ்டாருங்க. சூப்பர் ஸ்டார். என்னாச்சு? என்னாலும் டைவர்ஸ் வரைக்கும் போயிருச்சுல்ல? போயிருச்சா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா இப்ப என்ன ஆக போகுது? இப்போ எல்லாமே சரியாக போகுது. அடுத்து படம் வரப்போகுது, வெற்றி வரப்போகுது, ஜெயிக்க போறாரு. போன டைம் பாருங்க வீடு, அவங்க குழந்தை வீடு கட்டிருச்சா? போய் பார்த்தாரா? அவங்க குழந்தை 2வது குழந்தை வீடு கட்டி இருக்குது. பாத்தீங்களா? எல்லாம் குரு. ரஜினிகாந்துக்கும் ஒரே குரு தான்.
ரஜினிகாந்துக்கும் ஒரே குரு தான், நமக்கும் ஒரே குரு தான். அவருக்கு கொஞ்சம் நல்ல நேரம் இருக்கிறதுனால கோடி, 100 கோடி, 200 கோடி, 500 கோடி. நமக்கு இருந்தா ஒரு 1000, 2000, 10,000, 5 லட்சம், 10 லட்சம். ரொம்ப கீழானவங்க இருந்தா ஒரு 100, 1000 அப்படி. இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா உடம்பு பார்த்துக்கணும். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு உடம்பு பாதிப்பு வரும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் கவனம். அதே மாதிரி என்னங்க, யாரு இடையில எல்லாம் பேசாதீங்க. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், பட தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்தவர்களுக்கு. இப்ப பாருங்க, பத்திரவேலி யார போகுது, மறுபடியும் என்ன போகுது, ரியல் எஸ்டேட்ல ஒரு சுணக்கம் வந்து மறுபடியும் மாறும். சொத்து வீடு சம்பந்தமாக நன்மை கிடைக்கும். அதே மாதிரி உயர்ந்த விலை கார் வாங்கக்கூடிய அமைப்புக்கு திடீர் பண வரவு வரும். குழந்தை பாக்கியம் நடக்கும். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, பண்ணிக்கலாம். குழந்தை வாழ்க்கையில் இருக்கிற திருமண பிரச்சனை தீரும். ஷேர் மார்க்கெட் ஈடுபாடு வரும். அது சுய ஜாதகத்துல ஷேர் மார்க்கெட் பாவம் நல்லா இல்லாம போய் போட்டு மாட்டிக்காதீங்க. யாருடைய சுய ஜாதகத்திலும் குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகங்களும் நல்லா இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு போகாதீங்க. போனீங்கன்னா அப்படியே மாட்டி வீணா போயிருவீங்க. பண கிரகங்கள் குரு, சுக்கிரன், சந்திரன் இந்த 3 கிரகங்கள் நல்லா இருக்கணும். அவங்க தான் ஷேர் மார்க்கெட்டை ஆள முடியும். சும்மா இதெல்லாம் இல்லாம ஷேர் மார்க்கெட்டுக்கு போறது, லாட்டரி சீட்டுக்கு போற டைம் அடிக்கும், கொஞ்சம் பணம் வரும், கடைசியா எல்லாம் புடுங்கிட்டு போயிடும். ஷேர் மார்க்கெட் ஜோதிடம் என்பதே தனி. அதையும் ஒரு நாள் கொடுத்துடலான் இருக்கிறேன். ஷேர் மார்க்கெட் ஜோதிடத்தையும் ஒரு நாள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நான் எங்கிட்டே வச்சு என்ன போறேன், அதையும் சொல்லி கொடுத்துட வேண்டியதுதானே. யார் ஷேர் மார்க்கெட் பண்ணா, என்ன ஷேர் வாங்கினா, என்ன கம்பெனி ஷேர் வாங்கினா, எந்த பொருளை வாங்கினா, எப்படி பண்ணா ஜெயிக்கும், எதை பண்ணா தோக்கும், அதெல்லாம் சொல்ல போறேன் அந்த அமைப்பு. அதே மாதிரி 5ல குரு இருக்கனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அம்மாவுக்கு ஒரு கண்டத்தை கொடுக்கும். கணவன் மனைவி இடையே அப்பப்ப பிரச்சனை வந்து தீரும். மனைவி பேச்சு கேட்கறது அதுக்கு ரொம்ப சிறப்பு. மனைவி பேச்ச விருச்சிகமும் சரி, மகரமும் சரி, மனைவி பேச்சு கேட்கணும். மனைவி பேச்ச கேட்கணும். கேட்க கேட்க நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கும். புதிய புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அது பெரிய பணக்கார நண்பர்களா இருக்கும். மூத்த சகோதர சகோதரிக்கு நன்மை கிடைக்கும். இது வரைக்கும் உறவு இல்லாதவங்க கூட இனி உறவோட வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இது வரைக்கும் நிறைவேறாத ஒரு வேண்டுதல் இப்ப நிறைவேறும். குரு 5ல் இருக்காரு. இது வரைக்கும் ஒரு நிறைவேறாத வேண்டுதல் கூட இப்ப நிறைவேற்றிடுவாங்க. நிறைவேற்றி நன்மை நடக்கக்கூடிய காலம் இது. நல்ல காலம். மகரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க. மகரத்துல 5ல குரு இருக்கு சார், என்ன சார் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக்கணும் சார், என்ன சார் பண்றது அப்படின்னா, நண்பர்களே, 5ஆம் இடம் என்பதும் புத்திர பாக்கியம். குரு இருப்பது, குருவாயூர் போவது மிகச் சிறப்பு. குருவாயூர் மகரத்திற்கு 9ஆம் இடமான பாக்கியம், கன்னியை பார்ப்பது, குருவாயூர் அப்பனை வழிபடுவது, அநாத குழந்தைங்களுக்கு நெய் கொடுப்பது, அன்னதானம் அளிப்பது, இதெல்லாம் மிகச் சிறந்த வாய்ப்புகளை தரும். இவங்களே கொஞ்சம் மஞ்சள், பசு மஞ்சளை கொஞ்சம் சாப்பிட்டு வர்றது கூட மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். சரி, அதே மாதிரி கும்பம். இப்ப கும்பத்துக்கு 4ல் குரு வந்திருக்கிறார். 4லிருந்து 8 பார்க்கிறார். 8 பார்த்து 10 பார்க்கிறார். 4, 8, 10, 12 இவைகளை குரு பார்க்கிறார். 4ல இருக்கிறார். 8, 10, 12 பார்க்கிறார். போன தடவை 3ல இருந்தது குரு. 3, 7, 11 கும்பத்துக்கெல்லாம் ஓரளவு நன்மையான வாய்ப்புகள் தான் கிடைச்சது. ஓரளவு வசதி வாய்ப்புகள் அதிகமாச்சு. வண்டி வாகன பெருக்கம் ஏற்பட்டுச்சு. உடம்பு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லது நடந்துச்சு. பணம் சேர்ந்துச்சு. கொஞ்சம் பொருளாதாரத்தில் நிம்மதியா இருந்துச்சு. இந்த டைம் என்ன ஆகும் போது, கொஞ்சம் பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடி வரும். 4ல இருந்து 8 பார்த்து ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடு. ஆரோக்கிய குறைபாடு.
கொஞ்சம் மருந்து சாப்பிட்றது அதிகமா இருக்கும். சர்க்கரை நோய் பெருகும், கொழுப்பு வரும், ப்ரெஷர் வரும். அடிக்கடி கொஞ்சம் மருத்துவ செலவு பண்ணிக்க வேண்டி இருக்கும். வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் நடக்கும், அல்லது புதிய சொத்து வாங்குறதுக்கு ஒரு ட்ரை பண்ணி அதுக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அம்மாவுக்கு உடம்பு பெருக்கும், அம்மாவுக்கு மருத்துவ செலவு கூடும், அம்மாவுக்கு மருத்துவ செலவு கூடும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி கல்லடைப்பு வரும், அல்லது இந்த பிஸ்டுலா, அந்த மூலம் சம்பந்தமான விஷயங்கள் வரும். 10 பார்க்குது, தொழில்ல இடமாற்றம் பண்ணிக்கலாமா அல்லது தொழில்ல வேற ஏதாவது பண்ணிக்கலாமாங்கிற அமைப்பு வரும். 12ஆம் இடத்தை பார்க்குது, கொஞ்சம் விரயம் அதிகமா காமிக்குது. கும்பத்துக்கு அதிகமா வெளியூர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அல்லது வெளியில போலாமா அப்படிங்கிற இது நடந்துகிட்டு இருக்கும். அப்ப இந்த டைம்ல கும்பத்துக்கு என்ன சார் பண்ணிக்கணும் அப்படின்னா, தென்குடி திட்டை போகும். சரி, 4ஆம் இடத்துல குரு இருக்குது பதவிக்கு, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறப்ப தென்குடி திட்டை போயிட்டு வந்தது நல்லது கும்பத்துக்கு. அதை விட ஒண்ணு பண்ணிக்கலாம், என்ன தெரியுமா? ஒண்ணு தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா தாயுமானவர் சாமியை கும்பிடலாம். தாயுமானவர் எங்கெங்க இருக்கிறாரு? தாயுமானவர் 4ஆம் இடத்து குரு இருக்கு. தாயுமானவர் அவர் யாரு? திருச்சியில் இருக்கிறார். தாயுமானவரை கும்பிட்டா சரியா போகுது. எஸ் ஆர் நோ? மிகச்சிறந்த பரிகாரம் பாருங்க எப்படி. ஏன்டா தாயுமானவர்னு வச்சுட்டான்? நமக்காக தான் வச்சிருக்கிறான், நமக்காக தான் வச்சிருக்கிறான். யானைக்கு பழம் கொடுங்க, யானைக்கு கரும்பு கொடுங்க. குழந்தைக்கு கூடிய யானை கொடுக்க கவர்மெண்ட் இருக்குது. மிருகங்களை நம்ம அப்புறம் வளர்த்துக்கலாம். அனாதை குழந்தைங்க எத்தனை இருக்குது? நம்ம ஜோதிடர்கள்லாம் சொல்றது, யானைக்கு வந்துங்க ஒரு அல்வா கிளறி நல்ல கருப்பட்டி அல்வா கொடுங்கன்னா அது எதுக்கு ஆக போகுது? அது கவர்மெண்ட் கொடுக்குது. அதே கருப்பட்டி அல்வா கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடு, அது பரவாயில்ல. யானைக்கு உணவு கொடுக்காதன்னு நான் சொல்லல, இதெல்லாம் வனம் பார்த்துக்கும், கவர்மெண்ட் பார்த்துக்கும். குழந்தைங்க, அனாதை குழந்தைங்க எத்தனையோ கிடக்குது, படிப்பு இல்லாம இருக்குது. 4ல குரு வந்தா படிப்பு செலவுக்கு உதவுங்க. 4ஆம் இடம் படிப்பு, அனாதை தாய்மார்கள் அவர்களுக்கு உதவுங்க. அப்படி வந்து நம்ம பாவம் அப்படி ஒரு இடத்துல நைட்டி கொடுத்தேன் நானு. அந்த நைட்டி கொடுக்கும்போது அந்த அம்மா அப்படி கை இப்படி தடுமாறிக்கிட்டு நம்ம காலில் வந்து அப்படியே கண்ணீர் நமக்கு அப்படியே, என்னடா இது 4ல குரு வந்தோடனே நான் போய் நைட்டி கொடுக்குறேன். நல்லா பார்த்து, நான் கும்பராசி, நைட்டி 4ல கொடுக்குறேன். அனாதை ஆசிரமத்துக்கு போய் அந்த அம்மா கொடுக்கும்போது மனசு பதறுது. இப்படி ஒரு அம்மாவையாட விட்டுட்டு போயிட்டான். அந்த அம்மா சொல்லுது, கார்ல கொண்டு வந்து ரோட்ல இறக்கி விட்டு போயிட்டானு. பெத்த மகன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வரைக்கும் நீங்க 4ல குரு கும்பராசிக்காரங்களுக்கு யாரேனும் அம்மாவை மதிக்காம இருந்தா டெய்லி போய் காலில் விழுவும். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சுக்கோ. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். டெய்லி அம்மாவோட போய் காலை பிடிச்சிடும், அம்மா காலில் விழுவும், ஆசீர்வாதம் வாங்க. அதுவே மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, நான் வெற்றி அடைந்ததுக்கு காரணமே என் தாயின் ஆசீர்வாதம். அனுதினமும் அப்படி காலில் விழுந்துதான் போகணும். அதுக்கு அம்மா கூட சண்டை போடாதும் இல்லை, நான் அப்படி இல்லை. அம்மாவோட சண்டையும் தான் வரும், அம்மாவோட சமரசமும் தான் வரும். அம்மா வணங்க வணங்க ஜெயிக்கும். என் 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், லக்னத்துக்கு 4ஐ பார்க்கிறார். 4ஆம் அதிபதியுடன் குரு இருக்கிறார். என் தாயே எனக்கு தெய்வமா இருந்து என்னை இன்னைக்கு வழிநடத்தும். சோ நீங்க எல்லாம் தாயை வழிபட கத்துக்கணும். எந்த காலத்திலையும் யாருக்காகவும் தாயை விட்டு கொடுத்துருக்கணும். அதே மாதிரி தண்ணீர், 4ஆம் இடம் நீர், நீர் தானம், நீர் மோர் தானம். ஒண்ணும் இல்லை நண்பர்கள், நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு கும்பாபிஷேகம் போறீங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறாங்க. நான் தண்ணி கேன் சப்ளை பண்றேன். 4ஆம் இடம் கும்பம், கும்பமே ஒரு குடம். 4ல போய் குரு இருக்கிறாரு. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது, போங்க இந்தாங்க தண்ணி கேன். வேண்டாம், ஒரு பள்ளி இருக்குது, பள்ளிக்கு குருனா நல்ல நல்ல நீர். 4ஆம் இடத்துக்கு குரு சம்பந்தப்பட்ட நல்ல நீர்.
அப்போ ஒரு பள்ளிக்கு ஒரு வாட்டர் கேன் இருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு வைங்க, அல்லது ஒரு 6 ரூபா போட்டு கொடுங்க, இருந்தாங்க பிடிங்க. இதெல்லாம் கும்பத்துக்கு அற்புதமான பலன்களை செய்யும், அருமையான பலன்களை செய்யும், அற்புதமா. இல்லைங்க நான் கோயிலுக்கு தான் போனா தாய்மான சாமி போய்க்கும், வேலை முடிஞ்சிருச்சு. இல்ல ஒண்ணு வேணாம், பக்கத்துல இருக்கிற பெருமா கோயில் இருக்கக்கூடிய தாயாரை கும்பிடுங்க. ஏன் பெருமா கோயில் இருக்கிற தாயார்னு யாராவது சொல்லுங்க. ஏன்? 4ஆம் இடம் தாயார். 4ஆம் இடம் தாயார். கண்ணியை பார்க்கவே வீட்டுல வந்திருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டுல. அதனாலதான் நான் என்ன சொன்னேன், பெருமா கோயில் இருக்கும் தாயார்னு. இப்ப வந்திருக்கிற குரு சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாரு, அதனால அதை சொல்றேன். நண்பர்களே, பொதுவானதெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. பொதுவானவைகள் நம்மிடம் கிடையாது. எல்லாத்துலயும் சக்சஸ்ஃபுல், சொல்லி சொல்லி சக்சஸ் ஆன விஷயங்களை மட்டுமே உங்களிடம் பகிர்ந்து கொள்வேன். 100 இடத்துல சொல்லுவேன், 100 சக்சஸ் ஆச்சுன்னா உங்களோட சொல்லி அதை பகிர்ந்து. அதுதான் என்னுடைய விஷயம். இல்லைன்னா இத்தனை பேர் வருவாங்களா? எந்த ஒரு இது போட்டாலும் கிளாஸ் போட்டா 200 பேர், 300 பேர், 500 பேர். இதெல்லாம் இறைவனுடைய கருணை. சரி, அதே மாதிரி கும்பத்துக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கடுத்து மீனம். இப்ப மீன ராசிக்கு 3ல் குரு 7 பாப்பார், 9 பாப்பார், 11 பாப்பார். 3, 7, 9, 11. இப்போ மீன ராசிக்கு ஒரு நன்மையான காலம். பொதுவா 3ல குரு இருக்கிறவங்க எல்லாம் கஞ்சங்கன்னு அர்த்தம். 3ல் இருக்கும் கிரகத்தை வைத்து ஒரு பலனை சொல்லலாம். 3ல் குரு உங்களுக்கு எல்லாம் யாருக்கு இருக்கு? சீக்கிரம் செலவு பண்ண மாட்டீங்க. உங்க லக்கணத்துக்கு 3ல் குரு இருந்தாலும், உங்கள் ராசிக்கு 3ல் குரு இருந்தாலும், அல்லது லக்னாதிபதிக்கு 3ல் குரு இருந்தாலும் பணத்தை சீக்கிரம் செலவு பண்ண மாட்டீங்க. பணத்தை எப்படா சேர்த்துக்கலாம்னு தான் நினைப்பீங்களோ ஒழிய சீக்கிரம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? எஸ்ஆர் நோ? எத்தனை பேர்த்துக்கு 3ல குரு இருக்குது? நீங்க ஒரு பெரிய ஒன்னும். ஐயா வணக்கம், சத்யாங்க. ஐயா மீன லக்கணங்கய்யா, எனக்கு 3ல குரு. என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு, உன் கையில இருந்து நான் காசு வாங்கங்காட்டி கெச கரணம் போடுறதா இருக்கு அப்படின்னு. கெச்ச கர்ணமாமா, கெச்ச கர்ணமாமா, யானை குத்தி அடிக்கிற கர்ணம். அதான் குரு. எப்படின்னு பாத்துங்க நண்பர்களே. 3ல் குரு இருந்தால் சீக்கிரம் அவங்க பணம் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு நாள் ஏதாவது நட்டப்பட்டுருவாங்க. இது எப்படி? வாழ்க்கையில ஏதாவது ஒரு நட்டத்தை செஞ்சிருவாங்க. பேராசைப்படாம இருக்கணும். 3ல் குரு இருந்தா பேராசைப்பட்டு பெருநஷ்டம் ஆயிடும். நீங்க லக்கணத்துக்கு 3க்கு குரு இருந்தாலும் சரி, பேராசை இல்லாம இருந்தா. ஏன்னா 3ல் குரு இருந்தா என்ன ஆகும்? எதை பார்க்க? 3ல் குரு இருந்ததுன்னா, மீனத்துக்கு 3ல இப்ப குரு இருக்குதா, அது எதை பாக்குது? 7 பாக்குதா, 9 பாக்குதா, 11 பாக்குதா? 11 தான் பேராசை. 11ஐ குரு பார்க்கும் காலம் பேராசை மிகும். 3ல் குரு இருந்தா இயற்கையாவே 11 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பேராசைப்படுதுன்னா இவங்க நட்டப்பட மாட்டாங்க, பேராசைப்பட்டா நட்டப்பட்டுருவோம். இப்ப இந்த குரு இவங்களுக்கு நன்மையான குருவாக இருக்க போகிறார் மீனத்திற்கு. இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனையோ அல்லது தொந்தரவுகளோ இருந்தாலும் இப்ப அதை சால்வ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சென்ற குரு பயிற்சியில மீனத்துக்கு பணம் பற்றாக்குறை இருந்திருக்கும், வருமானத்துல ஒரு இழப்பு அல்லது டிரான்ஸ்பர் இருந்திருக்கும், நகை கடன் ஏற்பட்டிருக்கும், அல்லது பணம் சரியான டைம்ல கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும், கொடுத்த பணம் சீக்கிரமா திரும்ப வந்திருக்காது, நெருக்கடியான சூழ்நிலை இருந்திருக்கும், சர்க்கரை நோய், கிட்னி கல்லடைப்பு, தாம்பத்திய பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி இது எல்லாத்தையும் தீர்க்க போறார். கமிஷன் தொழில் லாபம் கொடுக்கும். இளைய சகோதர சகோதரி உறவில் ஒரு சின்ன பிரச்சனை சரியாகும்.
மாமனார்கிட்ட கவனமா நடக்கணும், இல்லைன்னா ஏதாவது கோப சண்டைகள் வரும், இடமாற்றம் வரும், தன் முயற்சியினால சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு வரும், புதிய கவிதை கட்டுரை இதெல்லாம் நல்லா வரும். தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏழை பார்க்கிறார், நல்லபடியா தீரும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம். சிறு தூர பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவாங்க, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படி ஒரு போயிட்டு வர்றது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் காலம். இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி செய்தால் நடக்கும். என்ன குழந்தை கேட்கிறாங்களோ அந்த குழந்தை கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் வரும். தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி ஜெயிக்கக்கூடிய காலம், அல்லது மூத்த சகோதர சகோதரியிடம் ஆசீர்வாதம் வாங்கினால் ஜெயிக்கலாம். அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய நேரம் வரும். கால்வலி பிரச்சனை தீரும். சில தண்ட செலவுகள் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள் அல்லது வேலையில் புதிய மாற்றங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நன்மையான வாய்ப்புகளா மீனத்துக்கு இருக்குது. அம்மாவின் உடல் நலத்தில் கவனம் வேண்டும். குழந்தைக்காக கல்விக்காக செலவு அதிகமாக இருக்கும். குழந்தைக்குமே நல்ல மாற்றமா இருக்கும், இடமாற்றம் இருக்கும், அது நல்ல மாற்றமா இருக்கும். ஸோ மீனத்துக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சிறப்பா இருக்க போகுது. சார் மீனத்துக்கு என்ன சார் வழிபாடு? 9ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப தீர்த்தஸ்தல யாத்திரை, தந்தையிடம் ஆசீர்வாதம் மிக சிறப்பு. அப்ப இது பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி போய் 3ல இருக்குது. 10ஆம் அதிபதி போய் 3ல் இருக்கு. ஏதேனும் தன்னோட சகோதர சகோதரிக்கு ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஏதேனும் கொடுத்து உதவுதல் மிக மிக சிறப்பு. மீன லக்னம், மீன ராசிக்காரங்களா இருந்தா உங்க இளைய குழந்தைக்கு ஏதேனும் தொந்தரவுனா தயங்காம ஏதேனும் உதவி செஞ்சு அவங்கள மீட்டு கொண்டு வாங்க. அதே மாதிரி மீன லக்னம் அல்லது மீன ராசிக்காரங்க யார் இருந்தாலும் ஸ்ரீரங்கம் செல்வது மிக மிக சிறப்பு. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு மாசமும் தமிழ் மாதம் முதல் நாள் போய் வழிபாடு செய்தீங்கன்னா மிக சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீர்கள். இப்ப தங்கம் சேரக்கூடிய காலம். ஒரு கிராமாவது தங்கம் வாங்கி வைங்க. நீங்க 1 பவுன் வாங்குறது, 5 பவுன் வாங்குறது, நகை வாங்குறதெல்லாம் இல்லை, சும்மா கட்டியா காயினா வாங்கி வைங்க. நீங்க வேணா பாருங்க, இந்த மீனத்துக்கு ஒரு நல்ல காலம் இப்ப இருக்க போகுது. தங்கம் சேரும் காலம். அந்த அமைப்பு 3ல போய் குரு இருந்ததுன்னா லோக்கல்ல இருக்கிற மாரியம்மன் அல்லது காளியம்மன் ஆலயத்துல போய் வழிபாடு செய்யறது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா ஏதேனும் அநாத குழந்தைங்க ஆசிரமத்திற்கு துண்டு, பெட்ஷீட்டு இந்த மாதிரி விஷயங்களை தானம் கொடுக்கறது அல்லது ஆடை தானம் கொடுக்கறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நண்பர்களே, 12 ராசிகளுக்கும் உண்டான நமது குரு பயிற்சி பலன்களை பரிகாரத்தோட உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி இருந்தது நண்பர்களே? ஏதேனும் சந்தேகம் இருக்குங்களா? மிக அற்புதம் ஐயா, சிறப்பானது ஐயா. மிக மிக அருமை சார், அருமை அருமை, மிக மிக அருமை ஐயா, அருமையா இருந்ததுங்க ஐயா, அருமையில அருமை ஐயா, வேற லெவல் ஐயா. அதே மாதிரி நம்ம திருமணம் பொறுத்த வகுப்புல வேணும்னு சேர்றவங்க நினைக்கிறவங்க தாராளமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் நான் சொல்றேன். நம்ம குழுவுல, ஜோதிட சித்தன் குழுவுல சேர்ந்துக்கணும், நம்ம கூட இணைஞ்சு பயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய நம்பர் 9842737800க்கு 984227370800க்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஊரு பேர் போட்டு இந்த மாதிரி ஜோதிட சித்தன் குழுவில் இணையணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இணைஞ்சுக்கலாம். மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களை இணைச்சு விடுறோம். மென்மேலும் நம்ம வகுப்புகள் எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான ஆவணங்கள் இருக்கும். இன்னும் மென்மேலும் சென்னிமலையாண்டனுடைய அரும்பெரும் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருக்க என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். இந்த குரு பயிற்சி பலன்கள் வீடியோ அடுத்து நம்ம ஜோதிட சித்தனுடைய யூடியூப் சேனல்ல
ஃப்ரீயாவே கொடுக்க போறேன். நம்ம ஜோதிட சித்தனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. இந்த வகுப்பிற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எனது அட்மின் திரு சரவணன் ஐயா, இதெல்லாம் எந்தவித பண நோக்கம் இல்லாம அவர் உதவுறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், எனக்கு எப்போதுமே நல்வழிகாட்டியா இருக்கிற என் கலியன் ஐயாவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன். அடுத்த பயிற்சி பலன்கள்ல இன்னும் மிக விரிவா நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கிடைக்கட்டும். நல்லா இருப்பீங்க. வகுப்பு எப்படி இருந்ததுங்கிறத நம்ம ஜோதிட சித்தன் குழுவுல பதிவு பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. நன்றி.